कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळवेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோலீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாஷாபிராவித்யம் நிஹதம் தமஹ. திவ்ய பிரபந்த தாராவில் அடியனுக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்ட பதிகம் பெரிய திருமொழியினுடைய 3ஆம் பத்தில் இருக்கும் 5வது பதிகம். வந்தொனதடியேன் மனம் புகுந்தாய் என்று திருவாலி திவதேசத்தை பற்றின பதிகம். ஆழ்வாருடைய திரு அவதார ஸ்தலம் அதை பற்றின பதிகம். இதற்கு முன் பதிகம் காழிச்சீராம விண்ணகர் சீர்காழி தாடாளன் சன்னதிய பற்றின பதிகம். அந்த பதிகத்தில் ஆழ்வார் நமக்கு உபதேசம் செய்தார். ஒரு குரலா இருநிலம் மூவடிமண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவெனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாழ் அணைவீர் தக்க கீர் கருமறைந்திரன் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்களவையாரும் இசைகள் ஏடும் தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காணி சீராம விண்ணகரே சேர்மின் நீரே அப்படின்னு தாழ் அணைவீர் அப்படின்னு எம்பெருமானுடைய தாளை தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டார். காழிச்சீராம விண்ணகரே சேர்மென் அப்படின்னு அந்த திவ்யதேசத்தை போய் தொழுங்கோள் அப்படின்னு கட்டளையிட்டார். ஆக அந்த திவ்யதேசத்தை போய் தொழ வேண்டும், அங்க இருக்கும் எம்பெருமான் திருவடிகளை வணங்க வேண்டும் அப்படின்னு திவ்யதேசத்தை காட்டி கொடுத்து அதுல இருக்கக்கூடிய எம்பெருமானையும் காட்டி கொடுத்த பிறருக்கு உபதேசம் பண்ணின ஆழ்வார். இது மற்றவர்கள் விஷயத்தில். இப்ப ஆழ்வார் தம்மை அனுசந்தானம் பண்றார். ஆழ்வார் பதிகமா திவ்யதேசத்தை பாடிட்டு இருக்காரு. ஆழ்வாருக்கு ஒருத்தர் இப்படி காட்டி கொடுத்து ஆழ்வார் உபதேசம் பெற்று ஆழ்வார் இப்படி திவ்யதேசமா பாடிட்டு இருக்காரா என்று தம்மை தாமே அனுசந்திக்க அப்படி ஒன்றும் தெரியவில்லை ஆழ்வாருக்கு. ஏன்னா ஆழ்வார்களுக்கு தான் எம்பெருமானே மயர்வரம் மதிலனம் மறுபடினான் என்று எம்பெருமானை கொடுத்த ஞானம் ஆச்சு ஆழ்வார்களுக்கு. ஆக திருமங்கை ஆழ்வார் அத்தைதான் இங்க அனுசந்தானம் பண்றார். எம்பெருமானே வந்தா என் ஹிருதயத்துக்கு அப்படின்னு அனுசந்தானம் பண்ணி அப்பேற்பட்ட எம்பெருமான் வந்ததோடு மட்டும் நில்லாமல் அவன் திருவடிகளில அப்பரிமிதமான ருச்சியை விளைத்தான். இது எம்பெருமான் செய்வான். அடியார்களுக்கு சிறந்த அடியார்களுக்கு எம்பெருமான் என்ன செய்வான் அப்படின்னா நெருகேத்துகமாக கிருபையை பண்ணி தான் ஒருவன் உளன் அப்படின்றத அறிவித்து அதற்கு பிறகு அந்நிடத்தில் மேலும் மேலும் ருச்சி வளரும்படி எம்பெருமானே வியாபாரங்கள் செய்வான் என்றுதான் சம்பிரதாயம். ஆக அதெல்லாம் ஆழ்வார் திறத்துல நடந்தது. ஆக மேலும் மேலும் எம்பெருமான் திறத்துல ருச்சியை விளைத்த பிறகு அதுக்கப்புறம் எம்பெருமான் தன்னுடைய அனுபவத்தை பூரணமாக கொடுக்க மாட்டான். அப்பதான் ஆழ்வார்கள் என்ன பண்ணுவார்கள், எனக்கு இப்பொழுதே முழுமையான அனுபவம் வேணும் அப்படின்னு கதறுவார்கள். அதுதான் பிராப்யத்வரா. ஆக இப்பொழுதே வேண்டும், பகவானை முழுமையாக இப்பொழுதே அடைய வேண்டும் என்று ஆழ்வார்களுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா. அந்த முழுமையான அப்படின்றது ஆழ்வாருடைய பட்சத்துல. அதெல்லாம் திருவாய்மொழியில
ஒழிவில் காலம் எல்லாம் அப்படின்றதுக்கு முன்னாடி முன்னியர் ஞானம் படைத்த முகில் மன்னனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் ஒழிவுழல்வேன் வெண்ணாள் நோய்விய வினைகளை வேறு அறப்பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவானே அப்படின்னு ஆழ்வார் அங்க நம்மாழ்வார் கதறினார். என்ன கதறுதல் ஆழ்வாருக்கு அப்படின்னா, முடிச்சோரியானது முகச்சோரி மலர்ந்ததுவோ அப்படின்னு முன்னம் அழகர் எழில் மூழ்கும் குறுகையர்கோன் என்று சுந்தரத்தோளுடையான் கள்ளழகருடைய திருமேனி வடிவழகல ஆழ்வார் மிகவும் ஈடுபட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு பாதித்தார். அப்பொழுதுதான் யோசித்தார், எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை கிட்டறதுக்கு எத்தனையோ உபாயங்கள் அமைத்து வைத்திருந்தா நான் அந்த ஒரு உபாயத்திலே நான் அகப்படவே இல்லை, எல்லாத்தையும் தப்பி தப்பி வந்துட்டேனே முடிய ஒரு வழியிலையாவது போயிருந்தானே எம்பெருமான் திருவடிகளை இன்றைக்கு கிட்டி இருப்பேனே. அது இல்லாமல் நீங்க நான் எப்படி சிரமப்படுறேன், இந்த உடம்புல அகப்பட்டு எம்பெருமான பூர்ணமாக அனுபவிக்க முடியாமல் பரிபூர்ண அனுபவ ஜனித்த பிரீத்தி காரித்த கைங்கரியத்துல ஈடுபட முடியாமல் இப்படி சிரமப்படுறேனே அப்படின்னு ஆழ்வார் வருத்தப்பட, அப்ப எம்பெருமான் என்ன சமாதானம் சொன்னா அப்படின்னா, ஆழ்வீர் இந்த வருத்தம் உம்மோடு மட்டும் இல்லாது நித்திய சூரிகளுக்கே கூட இந்த வருத்தம் தான் கர்ண சங்கோஷம் என்று சொல்லுவார்கள். அதாவது எம்பெருமான் பேர்பட்ட அக்கண்ட வஸ்துவாக இருக்கானா, அவனை அனுபவிக்கிறதுக்கு இந்த கண் காய் கால் மூக்கு போன்ற இந்த உடல் உறுப்புகளை கொண்டு பகவானை பூர்ணமாக அனுபவிக்க முடியலையே அப்படின்னு ஆழ்வாருடைய பதற்றம். ஆக இந்த உடம்பை தள்ளிவிட்டு எனக்கு திவ்யமான ஒரு சரீரத்தை கொண்டு அதை கொடுத்து அவனுடைய திருவடிகளை சேர்த்து கொண்டு எனக்கு பரிபூர்ண அனுபவத்தை பிரீத்திகாரத்தை கைங்கரியத்துல நான் எழிய வேண்டும் அப்படின்னு ஆழ்வாருடைய பாதிப்பு. பகவான் என்ன பதில் சொல்றான் அப்படின்னா, ஆழ்வீர் அந்த திவ்ய சரீரத்தை கொண்ட நித்திய சூரிகளை கேட்டா கூட அவர்களுடைய பதிலும் இதேதான், அவர்களுடைய குமுறுதலும் இதேதான். எம்பெருமான் அக்கண்ட பூர்ண பரிபூர்ண வஸ்துவா இருக்கானே, அவனால முழுமையா அனுபவிக்க முடியல அப்படின்னு அந்த ஒளி கொண்ட சூரியத்தை கொண்ட நித்திய சூரிகள், திவ்ய சரீரத்தை பெற்ற நித்திய சூரிகள் அவர்களுடைய புலம்பலும் இதுவே தான். அதனால பூர்ணமான அனுபவம் அப்படின்றது வராது அப்படின்றதுதான் சித்தாந்தம். உண்மையை அப்பரிச்சின்னமான வஸ்துவாச்சே பிரம்மம். ஆக அவன் எம்பெருமான் நேத்தி அப்படின்னு இப்படிப்பட்டவன் அல்ல, நீத்தினா இத்தினா அப்படின்னு இப்படிப்பட்டவன் பரிச்சரித்து தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ அக்கண்டமான பரிபூர்ணமான வஸ்து நம்முடைய மனத்துக்கும் வாக்கும் அப்பாற்பட்ட வஸ்து தான். இருந்தாலுமே கூட பாதிப்பு இருக்கும் ஆழ்வாருக்கு. இதை காட்டிலும் இன்னும் நம்ம நிறைய எம்பெருமான அனுபவிக்க வேண்டுமே அப்படின்னு இந்த லோகத்துல இருக்க வரைக்கும் அந்த கரண சங்கோச்சம் அப்படின்றதுக்கு ஆழ்வார்கள்லாம் உழைவார்கள். என்ன வந்துடுமோ இந்த உடம்புல இருக்கிறதுனால சங்கோச்சம் இருக்கோ இல்லையோ, நாளைக்கு ஒரு கால் மற்ற சம்சாரிகளை போல நானும் ஆனா என்ன அப்படின்ற பயமும் ஆழ்வார்களுக்கு இருக்கும். ஆகையினாலதான் அந்த பயத்துல ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, இப்பொழுதே எனக்கு பூர்வமான அனுபவம், இப்பொழுது நித்திய சூரியகளை போன்ற அனுபவம் அப்படின்னு அந்த துறை ஆழ்வார்களுக்கு இருக்கு. அந்த துறையானதும் இந்த பதிகத்துல ஆழ்வார் வெளிப்படுத்துற மேல் இருக்கக்கூடிய பாட்டுல. ஆக இதுல அம்சம் என்ன அப்படின்னா, சாரமான பிரமேயாம்சம் என்ன அப்படின்னா, ஆழ்வாருக்கு எம்பெருமான் நிருஹேதுகமாக அருள் செய்ய, எம்பெருமானை ருச்சியை விளைவிக்க, அந்த ருச்சிக்கு சேர ஆழ்வாருக்கு பிராபிய துறை ஏற்படுறது. இப்பொழுதே பூர்ணமான அனுபவம் எனக்கு வேண்டும் அப்படின்ற ஒரு கடுக பிராப்தி, இப்பவே பிராபிக்க வேண்டும் கடுக அப்படின்னு அந்த பிராபிய துறையும் இங்கு ஆழ்வார் ஆவிஷ்கரிக்கிறார், அதை சொல்லுகிறார் என்றுதான் அந்த பதிகத்தினுடைய சுருக்கமான பிரமேயம். இதனுடைய முதல் பாட்டு, வந்துணதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனை கிணியாய் திருவே என் ஆறுயிரே அந்தளிர் அணியார் அசோகினிடம் தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழல் புரையும் திருவாலி அம்மானே. வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய், வந்து அப்படின்றது எம்பெருமானே வரான், இதான் நிருஹேதுக கிருபை. அவனே என்ன பண்றான் அப்படின்னா இந்த ஜீவாத்மாவை நோக்கி வரான். ஆதி காலமா எல்லா ஜீவாத்மாக்கள் திறத்திலையும் எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, ஏவம் சம்சந்தி சக்கரஸ்தே பிராமிமானே ஸ்வகர்மபிஹி ஜீவே துக்காபுலே விஷ்ணோக கிருபா காப்புபஜாயத்தை அப்படின்னு ஏதோ ஒரு கிருப்பை, ஹேத்துக கிருப்பையானது எல்லா ஜீவாத்மாக்களிடத்திலையும் அருள் புரிந்த சிந்தை அடியார் மேல் வைத்து அப்படின்னா அவனுடைய சுவாவம் என்ன அப்படின்னா தன்னடி கிருப்பை அப்படின்றது அவனுடைய சுவாவம். எல்லா ஜீவாத்மாக்களிடத்திலையும் சௌஹார்த புத்தி பெற்றவன் எம்பெருமான். ஆக சில அதிகாரிகள் இடத்துல விசேஷமா இருக்கும், அப்ப அவனோட கேள்வி கேட்க முடியாது. இந்த அதிகாரிக்கு மட்டும் ஏன் மயர்வர மந்திரம் கொடுத்தாய் அப்படின்னு எப்படி ஒரு ஆணையை கேள்வி கேட்க முடியாது, அது மாதிரி பகவானையும் கேள்வி கேட்க முடியாது. அந்த ரீதியில தான் இந்த எம்பெருமான் வந்து அப்படின்னு நிருஹேதுகமாக ஆழ்வார கடாட்சிக்க வரான். வந்து அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் சார் இதே போலதான் திருவாய்மொழியில ஒரு பாட்டு அமைஞ்சிருக்கு. எங்க சிறிமர மங்கை அப்படின்ற திவ்யதேசத்தினுடைய பதிகத்துல
வந்தருளிய நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்து உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே முழுவருலகம் உண்டாய் செந்தொழிலவர் வேத வேள்வியரா சிறிவர மங்கர நகர் அந்தமில் புகழாய் அடியேனை அகற்றேலே வந்தருளிய நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்து அப்படின்னு நித்தியசூரிகள் நாயகன் என்ன பண்றான் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் வந்தருளிய நெஞ்சிடம் கொண்ட வந்தருளி அப்படின்னு இந்த சந்தையில நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அவ்வளவு ஈடுபடுவார்களாம். வந்தருளி அப்படின்னு இருக்கு இந்த பாட்டு, இந்த பதத்தினுடைய காம்பீரியம் எத்தகைய ஒரு ஆழமான அர்த்தத்தை தெரிவிக்கிறது இந்த வந்தருளி அப்படின்ற பதமானது அப்படின்றது நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப ஈடுபடக்கூடிய பாசுரமாக அமைஞ்சிருக்கு. ஆக அதே போலதான் இங்கேயும் அங்க ஆழ்வார் நம்ம ஆழ்வார் வந்தருளிய நெஞ்சிடம் கொண்ட அப்படின்னு சாதித்தார். வந்து அப்படின்னு இங்க திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய். ரெண்டு இடத்துலயும் ஆச்சாரியர்கள் ஒரு விதமான அபிப்பிராயத்தை காட்டுறார்கள். என்ன காட்டுறார்கள் அப்படின்னா அந்த காலத்துலாம் தீபங்கள் இருக்கும் இல்லையா, வேற கான்டினென்ட்ஸ் இப்பயும் இருக்கு இல்லையா, கான்டினென்ட்ஸ் நடுவில் வியாபாரம் நடக்கணும், ட்ரேட் நடக்கணும்னா என்ன பண்றது, ஷிப்பிங் மூலமா தான் ட்ரேட் நடக்கிறது. அந்த காலத்துல என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா அப்பவும் இதுதான் படகு மூலமா பண்டங்கள்லாம் மாற்றுவார்கள். மாற்றும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தீபத்துல இருந்து இன்னொரு தீபத்துக்கு பண்டத்தை மாற்றணும் அப்படின்னா நடுவாந்தரத்துல இருக்கக்கூடிய ஒரு தீபத்துல 2 பேரும் வந்து சேரணும், சரக்கு மாற்றுவார். இதுதான் நடக்கணும். அப்படி நடக்காம ஒருத்தர் மட்டும் முழு தூரம் அவரே வந்தார் அப்படின்னா அது போலதான் இருக்கு இங்க வந்து அப்படின்னு. ஜீவாத்மா ஏதாவது பண்ணிருக்கணும் இல்லையா, ஜீவாத்மா விசேஷமான இந்த திருமங்கை ஆழ்வார் அவர் ஏதாவது பண்ணிருக்கணுமே, பண்ணல அப்படின்ற முழுசா எம்பெருமான் தான் வரான் வந்து அப்படின்றத இங்க ஆழ்வார் சாதிக்கிறார். இதே போலதான் நம்ம ஆழ்வாரும் சாதித்தார். வந்தருடைய நெஞ்சினம் கொண்ட அப்படின்ற இடத்துல அவ வந்து எம்பெருமானே பூரணமாக வந்தான். வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய் அப்படின்னார். சரி, எம்பெருமான் வந்தானே ஆழ்வார் எப்படி விட்டாரா எம்பெருமானா, தடுத்துருப்பாரு ஆழ்வார, நம்மளால தானே பண்ணிட்டு இருக்கோம். எம்பெருமானே வந்தா கூட நம்ம என்ன பண்றோம், வேண்டாம் அப்படின்னு விலக்கி வச்சுடுறோம். ஆழ்வார் என்ன பண்ணாரு அப்படின்னா ஆழ்வாரை தடுக்க விடாத படிக்க எம்பெருமான் என்ன பண்ணா அப்படின்னா உனது அடியே அப்படின்னு எம்பெருமான் வந்து அந்த சேஷத்துவம் அப்படின்ற சுரூபம் இருக்கு இல்லையா, ஆழ்வியே உன்னுடைய காரியத்தை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது, நான் தான் உன் காரியத்துக்கு கடவன், நான் தான் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னிடத்துலதான் இருக்க ஒழிய உண்மை ரட்சிக்கிறது உன்னுடைய சுரூபமே கிடையாது, என்னுடைய தன்மை தான் அதை ரட்சிக்கிறது அப்படின்றதாக நீர் என்னுடைய சொத்து அப்படின்னு ஆழ்வாருக்கு அந்த பிரமாணத்தை காட்டிக்கொண்டே வந்தானா. ஆழ்வார் ஒத்துக்கிட்டார், நம்மளாம் ஒத்துக்கல. என்ன பண்றோம், நம்ம பட்டருடைய ஸ்ரீசூக்தி படி தொம்மே அஹம்மே குதஸ்த ததபி குதயிதம் வேதமூல பிரமாணாத் ஏதச்ச அநாதி சித்தாதம் விபவாத் சோபி சாக்ரோஷேவ வாக்ரோஷக்கஸ கீதாதிஷு விதிதः கோதர சாட்சி சுஜி ஸ்யாத் அந்தத் பக்ஷபாதி சைதி நிருகலஹே மிருக்ய மத்தியஸ்தவத்வம் அப்படின்னு பட்டர் வந்து ஒரு கால் நம்பெருமாளை சேவிக்கும் பொழுது எம்பெருமான் வந்து திருமஞ்சன அவசரத்துல எழுந்தருளி இருந்தானா. என்ன பண்ண அப்படின்னா தொண்ட மண்டலத்துல எல்லாம் பெரிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவார்கள். சாஸ்திரதார தட்டுக்கு முன்னாடி பெருமாளுடைய திருமஞ்சனம் அதான் பெரிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ அந்த ஒரு கோலத்துல நம்பெருமாள் எழுந்தருளி இருக்க. எப்படி இருக்காரு அப்படின்னா துளசி மாலையோட இருக்கார், ஈர வஸ்திரத்தோட இருக்கார். அதை பார்த்தோன்னா எம்பெருமான் ஏதோ ஒரு பிரமாணம் சத்திய பிரமாணம் பண்றது போல இருக்கு பட்டரு. என்ன பிரமாணம் பண்றான் அப்படின்னு பட்டர் சிந்தனை பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு முக்தக ஸ்லோகம், ஒரு விகுதி, ஒரு தனியனாக ஒரு விடுதி தனியா ஒரு ஸ்லோகமாக பட்டர் அருளி செய்யறார். தொம்மே அப்படின்னு எம்பெருமான் வந்து ஜீவாத்மாவை நீ என்னுடைய சொத்து அப்படின்னு சொன்னால் லேசுல ஒத்துக்கல. இந்த ஜீவாத்மா எல்லா பிரமாணங்களும் இதுதான் காட்டுறது. பதிம் விஸ்வசிய அப்படின்னு விஸ்வபதியாக மொத்த லோகத்துக்கு அவன் தான் பதி. அவன் தான் பதி அப்படின்னா சேஷி அப்படின்னு அர்த்தம், ரட்சகன் அப்படின்னு அர்த்தம். 2 அர்த்தங்கள். பொதுவா சேஷி அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்களும் சாதிக்கிறார்கள். ஆக மொத்தத்துக்கும் அவன் தான் பதி அப்படின்னு இருக்கு இல்லையா. அதே போல எஸ்ஏதம் அப்படின்னு எந்த எம்பெருமானுடைய சொத்து இது அப்படின்னு இருக்கு. ஆக இவனை வந்து அவனுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை இதனுடைய முதலாளி அப்படின்னு சொல்லி இருக்கு சாஸ்திரம். ஜீவாத்மா அவன் என்ன பண்றான்னா நான் அனாதிகாலமா நான் சுதந்திரன், என்னுடைய வாழ்க்கையை நான் தான் பாத்துக்க போறேன் அப்படின்னு அனாதிகாலமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எம்பெருமானே நீங்க புதுசா வந்து நீ சொத்து அப்படின்லாம் சொல்றியே, இது எப்படி செல்லும் அப்படின்லாம் கேட்க ஒரே போராட்டம். அப்புறம் கடைசியில சொல்றான், இங்க பாருவா பல ஞானிகள்லாம் சொல்லி வச்சத நானும் சொல்றேன் அப்படின்னு எம்பெருமான் கெஞ்சி கூத்தாடும் பொழுது கூட அந்த ஞானிகள்லாம் உனக்கு பக்ஷபாதிகள். வாதம்னு வந்தா மத்தியஸ்தன் எப்படி இருக்கணும், பக்ஷபாதம் இல்லாம இருக்கும். நீ ஞானிகள் அப்படின்றிய அவர்கள்லாம் உன் பக்கத்துல பேசக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர்கள் தான். அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒத்துக்காததுனால எம்பெருமான் யாரை கூப்பிடுறதுன்னு இப்ப எம்பெருமானுக்கு தெரியல. அஞ்ஞானிய கூப்பிட்டா ஒத்துக்க மாட்டான், எம்பெருமானுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஞானியை கூப்பிட்டா ஒத்துப்பான், நீதிவானவன் அப்படின்னு நீதியை அறிந்தவர்கள் நித்தியசூரிகள் போன்ற ஞானிகள்னா எம்பெருமான் சேஷி நான் சேஷபூத்தன் அப்படின்ற நீதியை அறிந்தவர்கள்.
அவர்களை கூப்பிட்டா இந்த ஜீவாத்மா என்ன சொல்றோம் அப்படின்னா அவருக்கு நம்மளுடைய பக்ஷபாத்திகள், அவர்களாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். எம்பெருமானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நம்போல்வார் விஷயத்துல எம்பெருமான் சிரமத்தோட இருக்கான் அப்படின்னு அந்த பட்டருடைய திருவாக்கம். ஆனா இங்க ஆழ்வார் அப்படி பண்ணல. எம்பெருமான் பிரமாணத்தோட வர அந்த அடிமைத்தனத்தை ஆழ்வார் இசைந்தார், ஒத்துக்கொண்டார். வந்துன்னது அடியேன் மனம் புகுந்தாய், மனத்துல புகுந்தான் எம்பெருமான். வந்துன்னது அடியேன் மனம், ஏன்னா இவையும் அவையும் உவையும் அப்படின்னு ஒரு பதிகம் திருவாய்மொழியில வருது. முதல் பத்தினுடைய 9வது பதிகம். அதுல எம்பெருமான் ஆழ்வார் திறத்துல வரான், கலக்குணம் ஆழ்வார் இடத்துல. ஆனா நேர ஆழ்வாருடைய உச்சியிலானே அப்படின்னு நேரத்தினுடைய சிரசுல எம்பெருமான கண்டாரே என்றால் ஆழ்வாருக்கு அதை தாங்க முடியாது. ஏன்னா அவருடைய பேழைதான ஆழ்வார் வேண்டக்கூடியது என்ன பலன் அப்படின்னா எம்பெருமானுடைய திருவள்ளிகள் அவருடைய சென்னிக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆழ்வார் வேண்டுகிறார். எடுத்த மாத்திரத்திலேயே ஆழ்வாருக்கு அந்த பெறா பேரு கிட்டிற்ற என்றால் ஆழ்வாரால் தான் தாங்க முடியாது. அதனால எம்பெருமான் என்ன பண்றான்னா சாத்மிய போக பிரதன் அப்படின்னு சொல்லுவார்கள். பொறுக்க தன்னுடைய போகத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆக அருகலிலானே அப்படின்னு சூழல் உள்ளானே அப்படின்னு ஆழ்வாருடைய பரிசரத்துக்கு வந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அருகலை வந்தான், அதுக்கப்புறம் இடுப்புல வந்தான். அந்த மாதிரி படிப்படியா ஏறி கடைசியில நிச்சி உள்ளானே அப்புறம் உச்சி உள்ளானே அப்படின்னு ஆழ்வார்க்க சாதிக்கிறார். இது போல ஒரு கால் திருமங்கை ஆழ்வார் திறத்துல வந்திருந்தானே என்றால் ஒரு கால் ஆழ்வார் தடுத்திருக்கலாம் அப்படின்னு இங்க அது கிடையாது. பண்ண வாய்ப்பே கொடுக்கல எம்பெருமான். ஏன்னா ஆரம்பத்துல என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வந்துனது அடியேன் மனம் புகுந்தா அப்படின்னு மனசுக்குள்ள புகுந்துட்டான் எம்பெருமான். மனசுக்குள்ள புகுந்தாயத்தை என்றால் ஒரு கால் எம்பெருமான் பக்கத்துல வந்தான்னு வச்சுக்கோமே, மனசால நினைச்சு நம்ம என்ன பண்ணலாம், எம்பெருமானை நீ வேண்டாம் அப்படின்னு நிராகரணம் பண்ணலாம். அப்ப மனசு உபகரணமாக கொண்டுதான் எம்பெருமானை தள்ள முடியும். அந்த மனசுக்குள்ளே எம்பெருமான் புகுந்துட்டானா அப்ப எதை கொண்டு எம்பெருமானை தள்ளுறது? மனசே அவன் பக்கத்துல போயிடுதே. அதனால அதுக்கு வாய்ப்பே கொடுக்காதபடி வந்துன்னது அடியேன் மனம் புகுந்தாய் அப்படின்னு எம்பெருமான் வந்து புகுந்தான். புகுந்த தர்பின் வணங்கும் எம்பெருமான் வந்து புகுந்தானே, அதுக்கப்புறம் வணங்கித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்றது பரமன் நாஸ்திகன் விஷயத்திலையும் இப்படிதான். என்னாச்சுன்னா கண்ணன் எம்பெருமான் தூது சென்றான் இல்லையா, அப்ப எல்லாம் சங்கேதம் பேசி வச்சிருந்தார்கள் யாரு, கௌரவர்கள் எல்லாருமே. கண்ணன் வந்தா அவனுக்கு மரியாதையே செலுத்தக்கூடாது அப்படின்னு சங்கேதம் பேசி வச்சிருந்தார்கள். ஆனா என்ன ஆச்சுன்னா அவசாஸ் பிரதிபேதிரே யதாரகம் கேசவே விருத்தியும் அவசாஸ் பிரதிபேதிரே என்று வசமே இல்லாம வசத்தையே இழந்து என்ன பண்றார்கள்னா கண்ணன் எம்பெருமான் வந்த உடனேயே யதாரகம் விருத்தியும் பிரதிபேதிரே வேண்டிய உபசாரங்களை எல்லாம் செய்தார்கள் வசத்தே இல்லாம. எம்பெருமான் வந்தாயிரத்தை என்றால் வேற வழியே கிடையாது. அவன் நாஸ்திகனா பரமன் விரோதியா இருந்தாலே அவன் வணங்க வேண்டியது. ஆழ்வாரை பத்தி கேட்கணுமா, வந்துனது அடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனை கிணியாய். ஆக எம்பெருமானே வந்தான் இல்லையா, வந்த அப்புறம் ஆழ்வாரும் வணங்கிட்டார். இப்ப எம்பெருமான் போறேன் அப்படின்னு சொன்னா கூட ஆழ்வார் விடமாட்டார். ஏன், என் சிந்தனை கிணியாய். அவ்வளவு பரம போக்கியனா எம்பெருமான் இருக்கானா, இனிமேல் நான் போறேன்னு சொன்னா கூட ஆழ்வார் விடமாட்டார். ஆக எம்பெருமான் வருதுதான் சிரமம், அதுக்கப்புறம் ஆழ்வார் விடமாட்டார்கள். ஏன்னா சிந்தனை கிணியாய்னு பரம போக்கியத்துவம். என் சிந்தனை கிணியாய் திருவே, திருவேன்றது முன் என் சிந்தனை கிணியாய் அப்படின்னு என் இருக்கு இல்லையா, அதை இங்கேயும் ஆச்சாரியர்கள் சேர்த்துக்கிறார்கள். என்னுடைய திருவே, திருனா செல்வம் சம்பத்து அப்படின்னு அர்த்தம். எனக்கு நீதான் சம்பத்து அப்படின்னு. என் திருவே ஆறுயிரே, என் ஆறுயிரே. ஆறுயிர் அப்படின்னா பிராணம் இருக்கு இல்லையா, நமக்கெல்லாம் தாரகமே பிராணம் தான். பிராணவாயு சஞ்சரிக்கிறதுனால தானே நம்ம இருந்துட்டு இருக்கோம். பிராணவாயு கர்ம போயிடுச்சுன்னா எப்படி உடல் தரிக்கும். ஆக உயிர்னா தாரகன் அப்படின்னு அர்த்தம். ஆழ்வார் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, சோறு தண்ணீர் இதெல்லாம் தான் காரணம். பிராணம் அதனால உள்ள சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. ஆழ்வாருக்கு எல்லாமே கண்ணன் தானே. என் ஆறுயிரே, எனக்கு தாரகனே நீதான், நான் இருக்கிறதுக்கு காரணமே நீதான், என் ஆறுயிரே. சரி, ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய பிரக்கிரியே தானே. முதல் 2 அடிகள்னால எம்பெருமான் வர்ணிப்பார். அவர் திவ்ய தேசத்தை விட்டு பாடுறதுக்கு அவருக்கு மனசு போகாது இல்லையா. ஏன்னா திவ்ய தேசத்துலாம் அப்படி ஒரு பிராவணியம் ஆழ்வாருக்கு. எம்பெருமான் நமக்காக வந்த இடமாச்சே என்று அந்த திவ்ய தேசத்தை வர்ணிக்கிறார். அந்தளிர் அணியார் அசோகினிடம் தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தடல் புறையும் திருவாலி அம்மானே. அந்தளிர் அணியார், அம் அப்படின்னா அழகிய அப்படின்னு அர்த்தம். தளிர்கள் இருக்கு, மரத்தில் இருக்கக்கூடிய தளிர். அந்தளிர் அணியார், அணினா மறுபடியும் அழகு. அழகிய தளிர்களால ஊருக்கே அழகம். அந்தளிர் அணியார், அணியார் அப்படின்னா அந்த அந்தளிர் அணியார். வந்துனது அடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனை கிணியாய் திருவே என் ஆறுயிரே. அந்தளிர் அணியார் அசோகினம் தளிர்கள் கலந்து
அந்தளிர் அணியார். அந்த அழகான தளிர்களால அசோக மரம் இருக்கு இல்லையா, அந்த அசோக மரத்தினால ஊருக்கு பெரிய ஒரு அழகு. அந்தளிர் அணியார் அசோக நிறம் தளிர்கள் கலந்து, அந்த அசோக மரத்துக்கு ஒரு அழகு. அந்த அசோக மரத்தினுடைய இந்த இளமையான பசுமையான தளிர்கள் கலந்துனா எங்கும் பறந்து ஊர் முழுக்க திருவாலி பூரா அந்த அசோக மரம் அதனுடைய தளிர்கள்லாம் இருக்கு. அந்தளிரணியார் அசோக இளம் தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தடல் குறையும். செந்தடல் செம்மையான தடல், நெருப்பு, சிவந்த தீய போல எது இருக்கு அப்படின்னா அந்த தளிர்களுக்கு நிறம் கொஞ்சம் செம்மையாதானே இருக்கும். அந்த செம்மையான தளிர்கள் அதுவும் வேற ஊர் பூரா பரவி இருக்கா. அது பார்த்தா எப்படி இருக்குன்னா ஊர் பூரா ஒரு கால் தீயா அப்படின்னு சந்தேகிக்கலாம் படியாக அந்த அழகான தளிர்களானவை அமைந்திருக்கின்றன. அந்தளிரணியான சோகின்னம் தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தடல் புரையும்னா அது போல இருக்கும், சதிர்ஷமாக இருக்கும், அது போல இருக்கும். புரையும் அணியா திருவாலி அம்மா அனே அப்படின்னு அப்பேற்பட்ட ஊரு. இந்த ஊர் என்ன பண்றது அப்படின்னா பிரமஜனகமாக இருக்கு. அதாவது அந்நியதா ஞானம், தப்பான ஒரு ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படி ஒரு விலட்சணமான ஊராக இருக்கு. இப்படிப்பட்ட ஊரை விட்டுவிட்டு இங்க இருந்ததே எம்பெருமானதுக்காக அப்படின்னா பரம போகியமா இருக்கு இல்லையா, இங்கே இருந்திருக்கலாம் இல்லையா. இது எம்பெருமானுக்கு அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்லுவார்கள் இல்லையா, அப்படி கிடையாது. இது எம்பெருமானுக்கு அவனுடைய பிராபிய பூமி, பரம பிராபிய பூமி என்ன அப்படின்னா ஆழ்வாருடைய திருவுள்ளம். அங்க குடி புகழ வேண்டும் அப்படின்றதுக்காக எம்பெருமான் சில நாள் இந்த திருவாடி அப்படின்ற இடத்துல குடியிருந்தான், மேலும் குடியிருப்பான். ஏன்னா ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை பெற்றுக் கொடுத்தது இந்த ஊர் தானே, அதுக்காக அந்த உபகார ஸ்மிருதிக்காக மேலும் அந்த ஊரில எம்பெருமான் இருப்பான். அப்படிப்பட்ட பரம போகியமான ஊரு. அதுல இருந்து ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு வந்தது இந்த முதல் பாட்டுல ஆழ்வார் தெரிவித்தார், வந்தனது அடியேன் மனம் புகுந்தா என்று. அதுக்கப்புறம் 2ஆம் பாட்டுல எம்பெருமான் வந்து புகுந்தான் அப்படின்னு முதல் பாட்டுல தெரிவித்தார். இந்த 2ஆம் பாட்டுல எம்பெருமான் சுஸ்திரமாக பிரதிஷ்டிதமாக ஆனான், நல்ல நிலை பெற்று நின்றான் என்னுடைய திருவுள்ளத்திலே அப்படின்னு 2ஆம் பாட்டை தெரிவிக்கிறார். நென்னல் போய் வரும் வந்துனதடியேன் நீலத்தடவரை மாமணி நிகழ கிடந்தது போல் அரவணை வேலை தலை கிடந்தாய் அடியேன் மனத்தெருந்தாய் சோலை தலை கணமாமையில் நடமாட மழைமுகில் போன்றெழுந்து எங்கும் மாலை புகை கமழும் மணியாளி அம்மானே. நீல தடவரை, நீலம் நீல தடவரை, தடம்னா பெருசு, தடவரை வரைன்னா மலை. ஆக பெரிய மலை இருக்கு, நீல தடவரை மாமணி. ஆக நீளமான பெரிய மலை மாமணி நிகழ கிடந்தது போல், அதுல ஒரு பெரிய ஒரு மாமணி ரத்னம். ஆக மகார்கமான ரத்னம், நல்ல பெருத்த ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரத்னம் மாமணி. ஆக நீலத்தடவரை மாமணி நிகழ, அதெல்லாம் அங்க ஒளிவிடும்படியாக நிகழ கிடந்தது போல் அரவணை வேலை தலை கிடந்தாய். எம்பெருமான் திருப்பார்கடல்ல சாய்ந்தருடுகிறான் இல்லையா, அது எப்படி இருக்கு அப்படின்னா நீளமான ஒரு பெரிய மலை, அதுல ரொம்ப உயர்ந்த ஒரு ரத்னம் பதிக்கப்பட்ட பெரிய மலை, அதை கடல்ல வைத்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்கு திருப்பார்கடல க்ஷீராப்தி மதன் பள்ளி கூட்டருடுகிறது அப்படின்ற அந்த பிரகாரத்தை தெரிவிக்கிறார். இங்க எம்பெருமானுடைய திருமேனி இருக்கு இல்லையா, பச்சை மாமலை போல் மேனி நீல மாமேனி அப்படின்றது, அந்த திருமேனி தான் நீல தடவரை அப்படின்னு ஆழ்வாரிங்க சாதிக்கிறார். மலையை போல இருக்கக்கூடிய பச்சை மாமலை, அங்க மலையை போல இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருமேனி. அதுல மாமணி என்ன அப்படின்னா உயர்ந்த ரத்னம் கௌஸ்துபமணி. ஆக கௌஸ்துபமணியை அணிந்து கொண்டு எம்பெருமான் க்ஷீராப்தி நாசம் இருக்கிறான் இல்லையா, அதுதான் ஆழ்வாரிங்க வர்ணிக்கிறார். நீல தடவரை மாமணி நிகழ கிடந்தது போல் அரவணை வேலை தலை கிடந்தாய். அரவணை ஆதிசேஷனை அரவை அணையாக கொண்டு எம்பெருமான் வேலை தலை கிடந்தாய். வேலைனா சமுத்திரம், க்ஷீராப்தி, அந்த அப்தியில அந்த க்ஷீராப்தி பார்க்கடலை எம்பெருமான் கிடந்தாய், அங்க கிடந்தான் எம்பெருமான். திரணாசிரியம் அப்படின்னா முதல்ல எம்பெருமான் கிடந்தது க்ஷீராப்தியில. அரவணை வேலை தலை கிடந்தாய் அடியேன் மனத்திருந்தாய். அதெல்லாம் விட்டுட்டு ஆழ்வார் மனசுக்கு வந்திருக்கானே, என்ன தாற்பயம் அப்படின்னா திருப்பார்கடல்ல கிடந்ததே ஒரு நாள் ஆழ்வாருடைய திருவுள்ளம் கிடைக்குமா என்பதற்காக தான். அது திருப்பார்கடல்ல இருந்தான், அங்கேருந்து திருவாரிக்கு வந்தான், அங்கேருந்து கடைசியில சேர வேண்டிய இடம் என்ன, அடியேன் மனத்திருந்தாய். முதல் பாட்டுல புகுந்தாய் அப்படின்னு சொன்னார், இங்க இருந்தாய் அப்படின்னா மண்ணு இருக்கான், பிரதிஷ்டிதமாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்றத இங்க தெரிவித்தார். அடியேன் மனம் புகுந்தாய் சோலை தலை கணமாமையில் நடமாட மழைமுகில் போன்றெடுந்து எங்கு மாலை புகை கமழும் மணியாளி அம்மானே. சோலை தலை, சோலைனா பொழில்கள்,
சோலை தலை கணமாமையில் நடமாட, மயில்களுடைய கூட்டம் எல்லாம் நடமாடுகின்றது. பாட்டுல நேரம் பார்த்தா எப்படி இருக்கும்னா, சோலை தலை கணமாமையில் நடமாட, அந்த மயில்களுடைய கூட்டம் நடமாடுகின்றன. அதே நேரத்துல இன்னொன்னு அப்படின்ற மாதிரி பாட்டு இருக்கும். ஆனா கொஞ்சம் மாத்தி வச்சுக்கணும் அப்படின்னு மேல ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். சோலை தலை கணமா மயில் நடமாட, இந்த மயில் நடமாடுவது இல்லையா, ஏன் நடமாடுறது? அதே நேரத்துல இன்னொன்னு நடக்கல, அதுக்கு முன் கணத்துல ஒண்ணு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ஏன் இந்த மயில்கள்லாம் ஆடுகின்றன என்றால், சோலை தலை கணமா மயில் நடமாட, மழைமுகில் போன்றெடுந்து, அங்க மழைமுகில் வந்தா போல ஒண்ணு எழுந்ததாம். உண்மையா மழைமுகில் வரல, மழைமுகில் முகில்னா கிளவுட்ஸ், அந்த கிளவுட்ஸை பார்த்தா தானே மயில்கள்லாம் ஆடும். ஆக அங்க உண்மையாகவே மழைமுகில் வராம போனா கூட வேற இன்னும் வந்துதான், அது பார்த்து இந்த மயில்கள்லாம் மழைமுகிலே வந்துருதே, மழை பெய்ய போறதே அப்படின்னு அந்த சந்தோஷத்துல ஆட ஆரம்பித்தனா. சோலை தலை கணமா மயில் நடமாட, மழைமுகில் போன்றெழுந்து, மழைமுகில போன்று ஒன்று எழுந்ததாம். என்ன எழுந்தது என்றால், ஆலை புகை கமழ் மணியாளி அம்மானே. அது உண்மையா மழைமுகில் கிடையாது, அது என்னன்னா ஆலையினுடைய புகை. ஆலைனா கருப்பஞ்சாறு. வெள்ளத்தை பட்டதுக்கு என்ன பண்ணணும், கருப்புல இருந்து சாறு மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கொதிக்க விடணும் இல்லையா, கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதை இது பண்ணா வெள்ளம் வரும். ஆக அந்த கொதிக்க விடும் பொழுது அந்த ஆலை கருப்பஞ்சாறு இல்லையா, அதனுடைய புகையெல்லாம் மேல இழர்தான். அதை பார்த்த உடனேயே இந்த மயில்கள் என்ன நினைச்சுக்கிறது, போகும் மழை வரப்போறது, மழை முகில்லாம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறது, அதனால ஆடுறது அப்படின்றது ஆழ்வார் இங்க சாதிக்கிறார். திவ்யதேச வரந்தானே மறுபடியும் எம்பெருமானுடைய வைபவம் இது, ஐஸ்வர்யம் அப்படின்னு கொண்டாடுறதுல ஆழ்வாருடைய நோக்கம். சோலை தலை கணம் ஆமையில் நடமாட, மழைமுகில் போன்றெடுந்து, எங்கும் மாலை புகை கமழ் மணியாளி அம்மானே. மூன்றாவது பாட்டு. நென்னல் போய் வரும் என்றெண்ணீராமை என் மனத்தே புகுந்தது, இம்மைக்கென்றிருந்தேன் இருநீர் பழம் சிறுவில் சென்னற்புழை வரம் பொறி, அறிவார் முகத்தெழுவாளை போய் கரும் மன்னர்காழனையும் மணியாளி அம்மானே. இரண்டாம் பாட்டுல ஆழ்வார் என்ன தெரிவித்தார்? முதல் பாட்டுல எம்பெருமானை மனசுக்குள்ள வந்து புகுந்தான் அப்படின்னா, இரண்டாம் பாட்டுல பிரதிஷ்டிதமாக நின்றான் இருந்தான் அப்படின்னா இரண்டாம் பாட்டுல. மூன்றாம் பாட்டுல என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, அவன் பிரதிஷ்டிதமா நின்றானே, இதனால எனக்கு என்ன ஒரு மனோரதமும் வருவானா அப்படின்ற ஒரு அந்த எதிர்பார்ப்பு அது கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஆழ்வார் இந்த பாட்டுல சாதிக்கிறார். என்ன விதமான மனோரதம் அப்படின்னா, ரெண்டு விதமான மனோரதம் இருக்கலாம். எம்பெருமான் ஒரு கால் வந்துட்டு புறப்பட்டு போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ அனுபவத்துல விச்சேதம் தடை வந்திருக்கு அப்படின்னு அர்த்தமாயிடும். அப்ப என்ன ஆகும், ஒரு நாள் எம்பெருமான் வந்தான், புறப்பட்டு போயிட்டான், ஆழ்வார் எதிர்பார்ப்போட இருக்கார். என்ன எதிர்பார்ப்பு? மறுபடியும் எப்போ வருவான் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஆழ்வாருக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு விதமான எதிர்பார்ப்பு. மற்றொன்று, எம்பெருமான் கூடவே தான் இருக்கான், ஆனா அனுபவிக்கும் பொழுது இப்போ காத்தால் அனுபவிச்சுட்டு இருக்கா, அது முடிஞ்சு போயிடுது, இப்போ மத்தியானம் அனுபவிச்சுட்டு இருக்கா. அதே போல சாயங்காலமும் எம்பெருமானுடைய அனுபவம் இருக்கும் அப்படின்னு காலமும் மனசுல ஓடிக்கொண்டே இருந்தது என்றால், காத்தால மத்தியானம் சாயங்காலம்ன்றது ஒரு நாள்ல, பல நாள் எடுத்து பார்த்தோம்னா நேற்று எம்பெருமான் அனுபவித்தேன், இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன், நாளைக்கும் மேற்கொண்டு அனுபவிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு இந்த காலம் மனசுல பட்டாலுமே கூட அதுவும் ஒரு எதிர்பார்ப்பாக தான் போகும். எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அப்படின்னா, அப்ப நாளைக்கும் எம்பெருமான் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு அதுவே ஒரு எதிர்பார்ப்பாக தான் போய் மாறும். அதுவே ஒரு வருத்தம் தானே, அப்போ சந்தேகம் வரும் இல்லையா, நாளைக்கு எம்பெருமான் விட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு. ஆக ரெண்டு விதமான எதிர்பார்ப்பு வர வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படி ஒண்ணு, முதல் என்ன அப்படின்னா அனுபவத்திலே விச்சேதம். என்னன்னா எம்பெருமான் வந்தா மறுபடியும் புறப்பட்டு போயிட்டான், அப்போ நேரவே எதிர்பார்ப்பு எப்போ மறுபடியும் வருவான், அது ஒரு விதமான எதிர்பார்ப்பு. அனுபவ விச்சேதம் ஏற்பட்டால். மற்றொன்று, அனுபவ விச்சேதம் பிரிவு ஏற்படல, தடை ஏற்படல, ஆனாலுமே கூட அனுபவிக்கிற பொழுது காலம் மனசுல பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், நேற்று அனுபவித்தான், இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன், நாளை அப்படின்ற காலம் மனசுல பட்டதே என்றால், பட் நாளை அப்படின்றத யோசிக்கும் பொழுது அது எதிர்பார்ப்பா தானே மாறும். நாளைக்கு எம்பெருமான் கூட இருப்பானா மாட்டானா? அப்படிப்பட்ட எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றைய எம்பெருமானுக்கு பரிபூர்ண அனுபவத்தை கொடுத்தான் அப்படின்னு ஆழ்வார் இந்த பாட்டுல சாதிக்கிறார். நென்னல் போய் வரும் என்றெண்ணீராமை என் மனத்தே புகுந்தது, எம்பெருமான மனசுக்குள்ள புகுந்து இருந்தான் அப்படின்னு ரெண்டாவது பாடலையும் சாதிச்சுட்டார். அதையும் எடுத்துக்கணும். எப்படி இருந்தான் எம்பெருமான் அப்படின்னா, சுப்பிரதிஷ்டிதமா இருந்தான் இல்லையா, ஆகையினால நென்னல் போய் வரும் என்றென்று எண்ணி ஈராமை, எனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னா,
நென்னல் போய், நென்னல் அப்படின்னா நேற்று, நேற்று எம்பெருமான் போயிட்டான், இன்னைக்கு வருவான் வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கணுமா? நென்னல் போய் வரும், இன்னைக்கு வரும் என்று மறுபடியும் எண்ணி இராமை, எண்ணி இப்படி நினைச்சிட்டு இராமை இருக்க வேண்டாம். ஏன்னா பெருமான் தான் எனக்கு கூடவே இருக்கானே, விச்சேதமே இல்லையா அனுபவத்துல அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொன்று நென்னல், நேற்று, நேற்று போயிடுது, அப்ப அனுபவம் எப்ப நான் அனுபவிச்சேன், இன்றைக்கு அப்படின்னு கூட சேர்த்துக்கணும், இன்றைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன். நென்னல் போய் அது போயிடுது, வரும் என்று நாளைக்கு அப்படின்னு மனோரதம் எனக்கு ஏற்படுமே என்றால் இப்போ கூட கொஞ்சம் கிளேசம் இருக்குல்ல, நாளைக்கு என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படின்னும் கிடையாது. நென்னல் போய் வரும் என்று எண்ணி ஈராமை, எனக்கு அந்த மாதிரி மனோரதம் தேவையே கிடையாது. ஏன்னா எம்பெருமான் என் கூடவே இருக்கான். கூட இருக்கும் பொழுது இந்த காலத்துல நான் எம்பெருமான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற நினைவும் கூட எனக்கு இல்ல, காலம் கூட என் மனசுல தோன்றவில்லை, வெறும் பகவத் அனுபவமாக மட்டுமே போயிட்டு இருக்கு. காலம் மனசுலே தோன்றிற்று என்றால்தான் நாளைக்கு என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? எனக்கு தான் மனசுல காலமே தோன்றலையே, பகவத் அனுபவம் மட்டும் தானே போயிட்டு இருக்கு. ஆகையினால எந்த ஒரு குறைபாடு, இந்த மாதிரி ஒரு மனோரசிக்கவே வேண்டாம், எதிர்பார்ப்பே வேண்டாம், எனக்கு முழுசா எம்பெருமான் கூடவே இருக்கான், அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்கான் என்று நென்னல் போய் வரும் என்றென்று எண்ணீராமை என் மனத்தே புகுந்தது. இப்படிலாம் எம்பெருமான் என் மனசுக்குள்ள வந்து புகுந்தானே, எதுக்காகலாம் என்றால் இம்மைக்கு என்றிருந்தேன், இந்த லோகத்துல நான் பரம போக்கியமாக வாழ வேண்டும், பரம எம்பெருமான அனுபவித்துக் கொண்டு நான் பரம ஒரு பகவத் சம்பந்தத்துல நான் வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக இம்மைக்கு என்றிருந்தேன். இந்த இகலோக சுகத்துக்காக, என்ன சுகம் அப்படின்னா பகவத் அனுபவம் தான் சுகம், அப்படிப்பட்டதுக்காக வாழ வேண்டும் அப்படின்னு இம்மைக்கு என்றிருந்தேன் அப்படின்னா எல்லா சமயத்திலையும் செவிக்கிறதா தெரிகிறது. ஆனா இங்க பெரியவாசன் பிள்ளை ஆச்சாரியர் வந்து மற்றொரு பாடமும் காட்டியிருக்கார். இன்மைக்கு என்றிருந்தேன் அப்படின்னு, இன்மைனா இனிமை, போகியத்துவம். ஆக எனக்கு போக்கியமா இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக எம்பெருமான் இப்படி எனக்கு எல்லாமே பண்ணி அமைத்து கொடுத்திருக்கிறான் அப்படின்னு இன்மைக்கு என்றிருந்தேன். மேற்கொண்டு திவதேச வர்ணனை. எரி நீர் வளம் செருவில், செரு அப்படின்னா வயல் அப்படின்னு, எரி நீர் வளம், நல்லா வளம் மிக்க செரு வயலா இருக்க. எப்படி ஒரு வளம் மிக்கதா இருக்கு அப்படின்னா, அங்கேயே நீரானது பொதுவாக என்ன பண்ணும், வயல்கள்ல நீரானது தேங்கும். அதுவும் காலத்துல வந்து ஜல கஷ்டமா இருந்ததுன்னா ஏதோ கணுக்கால் நினைக்கிற அளவுக்கு ஜலம் தேங்கும், அவ்வளவுதான். ஆனா திருவாளியில அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, எரி நீர் அலை எறியறது தான். எங்க வயல்லையே இவ்வளவு சமிருத்தமா ஜலம் இருக்கு, அங்கேயே அலை எறிகிற அளவுக்கு எரி நீர் வளம் செருவில். அப்படிப்பட்ட அந்த செருவில வயல்ல சென்னற்கூழை வரம்பு ஒரு சென்னற்கூழை, செந்நெல் இருக்கு இல்லையா, நெல், நெல்லினுடைய கூழை, கூழைனா கதிர். அந்த கதிர் என்ன பண்ணணும், கதிரில இருந்தா நெல்லை பிரிக்கணும், கதிரை பிரிச்சுட்டு அதை வந்து நெல் எடுக்கணும் இல்லையா. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அறுவடை பண்றவர்கள் அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு இதெல்லாம் வந்து அவர்களுடைய கிருத்தியமே இதுதான். அது பண்ணும்பொழுது என்ன பண்றார்கள்னா, அதே இடத்துல அவர்களால பண்ண முடியலையாம். ஏன்னா இது பயிர் மறியே இல்லையாம், இவ்வளவு வைரம் பாய்ந்த ஒரு மரம் போல இருக்கும். அதாவது சட்னி அவர்களால் இதில் வியாபாரித்து இந்த நெல்லை பிரிக்க முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் சேர்த்து வரப்புல போட்டுறாங்க. வரப்பு அப்படின்ற வயல் நடுவில் வரப்பு இல்லையா, அங்க போட்டுட்டு அதுதான் ஆழ்வார் தெரிவிக்கிற சென்னற்கூழை வரம்பு ஒரி. அந்த வரப்புல ஒரி அப்படின்னா ஒரு கீ அப்படின்னா சேர்த்து அப்படின்னு இருக்கும். மொத்தத்தையும் சேர்த்து அங்க போட்டுட்டு, சரி அங்க ஏதாவது கஷ்டப்பட்டு நம்ம பிரிச்சுப்போம் அந்த கதிரை அப்படின்றதுக்காக அங்க போட்டுருக்காரு. ஆனா போடும்பொழுது என்ன இருக்கு, எல்லாத்தையும் சேர்க்கிறார்களா, இந்த வயலோ இப்படி இருக்க சமுர்த்தமான ஜலத்தை கொண்டதாக இருக்கு இல்லையா. அப்போ நிறைய கயல்கள் மீன்கள்லாம் அங்க அந்த வயல்ல இருக்கும். இவர்கள் எல்லாத்தையும் சேகரித்து அந்த வரப்புல கொண்டு போய் போடும் பொழுது இந்த மீனும் அகப்பட்டதுதான். வரப்புல ஆனா ஜலம் இருக்காது, வயலாம் ஜலம் இருக்கும். வயலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலம் தானே வரப்பு அப்படின்றது, அங்க ஜலம் இருக்காது. அப்போ மீன் என்ன பண்றது, அந்த ஆழ்வார் வந்து தெரிவிக்கிறார். சென்னற்கூழை வரம்பொறி அறிவார் முகத்தி எழு வாழை போய், அந்த வாழை மீன் இருக்கு இல்லையா, அது என்ன பண்றது அப்படின்னா அறிவார்கள் அதெல்லாம் அறுக்கிறார்கள் இல்லையா, அந்த நெல்லெல்லாம் பிரிச்சு எல்லாம் அறுக்கிறார்கள். அவர்களுடைய முகத்துல போய் எரியறது. ஏன் எரியறது அப்படின்னா, தப்பிச்சு போகணுமே. அறிவார் முகத்தெழு வாழை போய், அது இந்த முகத்துல எரிஞ்சு சென்னற்கூழை வரம்பொறி அறிவார் முகத்தெழு வாழை போய் கரும்பன்னற்காடனையும், பக்கத்திலேயே கருப்பம் காடு இருக்கு. கரும்பு இருக்கக்கூடிய காடுனா எங்க தோட்டம், அந்த வயல். அந்த வயல் ஏன்னா அங்க ஜலம் தங்கும் இல்லையா, அது எங்க ஜலம் இருக்கும் அங்க துள்ளி குதிச்சு ஓடுறது, அப்படியே தாவறது, துள்ளி குதிக்கிறது அந்த பக்கம். ஆக கரும்பு அண்ணற்காடனையும், அந்த கருப்பங்காடு கூட எப்படி இருக்குன்னா, அண்ணல்னா செடி.
அண்ணல் 3 சுழினா போட்டா அண்ணல் அப்படின்னா சுவாமி அப்படின்னு அர்த்தம். 2 சுழினா போட்டு அண்ணல் அப்படின்னா செடி. அந்த பயிர்கள் நடுவில் செடி விளையா கடை, அந்த செடி, அந்த செடியோட கலந்து இருக்கக்கூடிய அந்த கருப்பம் காட்டுல போய் தாவி துள்ளி குதிக்கிறது. கருமணி அம்மானே. அண்ணல் அப்படின்னா செடின்னு ஒரு அர்த்தம் தெரிவித்து அண்ணல் அப்படின்னு 2 பதமா வச்சு பிரிச்சுக்கிறார். அந்நல் அந்த நன்மை, அந்நல் அப்படின்னு அப்பேற்பட்ட நன்மையை கொண்ட அந்த ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த கருப்பங்காடு அப்படின்னு மற்றொரு அர்த்தமும் தெரிவிக்கிறார். ஆக இந்த 3ஆம் பாட்டுல நென்னல் போய் வரும் என்றென்றாமயன் மனத்தை புகுந்தது அப்படின்ற இந்த பாட்டுல முக்கியமா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எம்பெருமான் அனுபவத்தை கொடுக்கும் பொழுது ஆழ்வார் திறத்துல ஒரு விச்சேதம், ஆழ்வார் அனுபவிப்பிக்கும் பொழுது ஒரு தடையும் இன்றியே விச்சேதமின்றியே அனுபவிப்பிக்கும் பொழுதும் காலத்தை பத்தி கூட யோசிக்க வைக்கல. ஆழ்வார்க்கு இந்த காலம் போறதே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாதபடிக்கு பூர்ணமாக அனுபவிப்பித்தான் என்பெருமான் அப்படின்றது இந்த 3ஆம் பாட்டுல ஆழ்வார் தெரிவித்தார். அதற்கு பிறகு 4ஆம் பாட்டுல விண்ணின் மன்னனுடன் கிடை மடவார்த்தம் சிந்தை மறந்து வந்து என் மண்ணு சேவடிக்கே மறவாமை வைத்தாயார் உன்னை மண்ண செருந்தி பண்பொழில் வாய் அகன்பனைகள் கலந்து எங்கும் மன்னம் மண்ணுமயல் அணியாளி அம்மானே. 4ஆம் பாட்டுல எம்பெருமான் என்ன கேட்கிறான்னா, வீடு இந்த 3 பாட்டுல நீர் சொல்றத பார்த்தா எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் நிரேதுக்கமாக வந்தான் அப்படின்னு சொல்லி நான் உண்மையே பண்ணலையே அப்படின்னு புலம்புறத போல இருக்கு. ஏன் ஆழ்வார் இப்படி எல்லாம் இருக்கணும்? நம்மாழ்வார் எப்படி இருந்தார்? சாத்விக அகங்காரத்தோட எனக்கு யார் நிகர் நீள் நிலத்தை அப்படின்னு இருந்தாரே, நெஞ்ச தூக்கி ஒரு சாத்விக அகங்காரத்தோட எனக்கு நீ யார் மண்மிசை மாறும் நிகரும் இன்றி அப்படின்னு, எனக்கு யார் இந்த மாறுள்ளதோ இம்மண்ணின் மிசை, எனக்கு நிகர் யார், இந்த வானுலகத்துல எனக்கு நிகர் கிடையாது, மண்ணுலகத்துல எனக்கு நிகர் கிடையாது அப்படின்னு சாத்விக அகங்காரத்தோட ஆழ்வார் இருந்தாரே, நம்மாழ்வார் இப்படி இருக்க வேண்டாமா அப்படின்னு எம்பெருமான் கேட்டான். அது என்ன சாத்விக அகங்காரம் அப்படின்னா, பொதுவா மண் மிசை எனக்கு மாறே கிடையாது, இந்த மண்ணுல எனக்கு நிகர் யாருமே கிடையாது, மண்ணுல என்ன விண்ணுலகத்துல எனக்கு யாருமே நிகர் கிடையாது அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கெல்லாம் சிலிப்புன்னு இருக்காதா? ஏன் இப்படி அகங்காரப்படுறாரு அப்படின்னு? ஆனா இங்க அகங்காரப்படுறது நம்மாழ்வார். எப்படிப்பட்ட நம்மாழ்வார் அப்படின்னா, நீசனே நிறை ஒன்றுமில்லே அப்படின்னு தன்னை பத்தி தானே சொல்லிக் கொண்டவர். நான் நிறை ஒன்றுமில்லாதவன் அப்படின்னு சொல்லிக் கொண்ட நம்மாழ்வார் அவரே மற்றொரு இடத்துல என்ன பண்றார், எனக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாருன்னா அதுதான் சாத்விக அகங்காரம். என்ன தாற்பயம் அப்படின்னா, நிறை ஒன்றுமில்லேன் அப்படின்றது தன்னுடைய நிலையை அனுசந்தானம் பண்ணி நான் இது ஒரு ஆத்மா, சம்சாரத்துல அநாதி காலம் தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மா, நான் முக்தனாக போனாலுமே கூட பகவானுக்கு பரதந்திரனாக இருக்கக்கூடிய ஆத்மா, நான் என்னன்னு நினைச்சு நான் அப்படின்னு நெஞ்சு தூக்கிப்பேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஈசனே நிறை ஒன்றுமில்லேன் அப்படின்னு அந்த பாட்டுக்கு தாற்பயம். இது யதார்த்த ஞானம், பரம வேதாந்த ஞானம், எல்லாவற்றையும் அறிந்த அயர்வர மதினம் அருள பெற்றவர். அவர் எல்லாவற்றையும் தெரிந்து என்னுடைய இந்த ஜீவாத்மனுடைய எல்லா வித தாட்சியும் அங்க அனுசந்தானம் பண்றார். சரி, மண் இசை மாறும் நிகரும் இல்லை அப்படின்னு எனக்கு நிகர் யாருமே கிடையாது, ஒப்பு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ற நம்மாழ்வாருக்கு தாற்பயம் என்ன அப்படின்னா, இப்ப தான் அப்படின்னு தனியா பார்க்கல, எம்பெருமானால அனுகிரகிக்கப்பட்ட நான் அப்படின்ற எண்ணத்தோட தன்னை பார்க்கும் பொழுது அப்பவும் கூட உண்மை தெரியாது அப்படின்னு இருந்தோமே என்றால், நான் தனியா என்ன பார்க்கும் பொழுது எனக்கு உண்மை தெரியாது, எனக்கு உண்மை கிடையாது அப்படின்னு சொன்னா நியாயம். ஆனா ராமானுஜத்துல வாசிச்சவர் ஒருத்தர் அப்படின்னு நேர யாரும் எடுத்துக்கோங்க, கூரத்தாழ்வான் எடுத்துக்கோமே, கூரத்தாழ்வான் பண்ணாத நைச்சியான சந்தானமா, அதான் மணவாள மாமனிகள் எல்லாம் தெரிவிக்கிறது, எல்லாம் கூரத்தாழ்வான் பண்ணாத நைச்சியான அதனால அந்த நைச்சியான சந்தானம் நான் தான் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு மாமனிகள் எதிராக உச்சத்தில தெரிவிக்கிறார். கூரத்தாழ்வான் நைச்சியான சந்தானம் பண்ணார் இல்லையா, அதே கூரத்தாழ்வான் தன்ன ராமானுஜருடைய சிஷ்யன் அப்படின்னு நெஞ்சத்துல நினைக்கும் பொழுது அப்பவும் கூட ராமானுஜருடைய சிஷ்யன்னா தெரியாது, எனக்கு எந்த குணமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரா? ராமானுஜருடைய சிஷ்யன் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணும் பொழுது இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர் அப்படின்னு, எனக்கு யார் எதிர், எனக்கு நிகர் யாரு அப்படித்தான் அனுசந்தானம் பண்ணுவார்கள். அதுதான் சாத்விகமான அகங்காரமாக. நான் என்ன எப்படி பாக்குறேன், தனித்தனை பார்த்தேன் அப்படின்னா நீசனே நிறை ஒன்றுமில்லேன், ஆனா எம்பெருமானால் அனுகிரகிக்கப்பட்டவன் அப்படின்னு பார்த்தா ஆழ்வார் என்ன பண்ணுவார், வான் அதாவது வானத்துள் மண்மிசை மாறும் நிகரும் இன்றி அப்படின்னு, எனக்கு இந்த யார் நிகர் நீழ்நிலத்தே அப்படின்னு, எனக்கு நிகர யாருமே கிடையாது அப்படின்னு ஆழ்வார் தெரிவிப்பார். அது போல இருக்க வேண்டாம் ஆழ்வீர். ஏன் இப்படி ரொம்ப ஒரு களைப்பா சோர்வோட நான் ஒண்ணுமே பண்ணலையே, உபகாரம் எதுவுமே பண்ணலையே, பிரதிபாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏன் இந்த மாதிரி சிந்தனை ஒரு சாத்விக அகங்காரத்தோட இருக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி வர
ஆழ்வாரிங்க என்ன இந்த 4ஆம் பாட்டு என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, எம்பெருமானே நீ பண்ணின உபகாரம் அப்படி இருக்கு, அப்பேற்பட்ட உபகாரத்தை நீ பண்ணியிருக்காயா, எனக்கு அந்த உபகாரத்தை நினைச்சா உன்னால அனுகிரகிக்கப்பட்டவன் அப்படின்றது உண்மைதான். அப்போ சற்று என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சாத்விக அகங்காரத்தோட என்னுடைய நெஞ்சத்தை தூக்கி இருக்கணும். ஆனா இப்பேற்பட்ட தாழ்ந்த எனக்கு பெருமான் எத்தனை உபகாரம் பண்ணானா அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த உபகாரம் கனத்தை தாங்க முடியாம மறுபடியும் அடியான் சோர்வாக இருக்கேன், இவ்வளவுதான் அப்படின்னு இந்த 4ஆம் பாட்டை தெரிவிக்கிறார். மின்னின் மன்னன் உடங்கிடை மடவார்த்தம் சிந்தை மறந்து வந்து நின் மண்ண சேவடிக்கே மறவாமை வைத்தாயால் உன்னை மன்ன செருந்தி வன்பொழில் வாயகன் பனைகள் கலந்து எங்கு மன்னம் மண்ணுமயல் அணியாளி அம்மானே. மின்னின் மன்னன் உடங்கிடை திருமங்கை ஆழ்வார் அவர்தான் எம்பெருமானால விஷயீகாரம் பண்ணுவதற்கு முன்பு, மயர்வர மதில் அருள் பெறுவதற்கு முன்பு ஸ்ரீ பிரவணராக தான் திருமங்கை ஆழ்வார் எழுந்தபடி இருந்தார். ஆக அந்த சரித்திரத்தெல்லாம் ஆழ்வார் இங்க யோசிக்கிறார். இதே போலதான் 6ஆம் பத்து கடைசியில ஆழ்வார் யோசிச்சார். அங்க பொங்கு புனரை கடல் சூழாட நில மாமகள் மலர் மாமங்கை பிரமன் சிவனிந்திரன் மாணவர் நாயகராய எங்கள் அடிகள் இமையோர் தலைவருடைய மாவித்தடம் சூழ் மணிமுத்தாற்று நரையோர் நெடுமாலை நாவில் பரவி நெஞ்சில் கொண்ட நம்பி நாமத்தை ஆவித்தடம் கண்மணவார்கள் மண்கலிய நொடிமாலை மேவி சொல்ல வல்லார் பாவம் இல்லாவியுமே அப்படின்னு பல சொல்லும் பொழுது தன்னை எப்படின்னு சொல்லிக்கிறார் கலியன் அப்படின்னா தான் இப்படிப்பட்டவன் அப்படின்னா பாவித்தரம் சொல் மணிமுத்தாற்று காவித்தரம் கண் மணவார்கள் தன் எப்படி சொல்லிக்கிறார் அப்படின்னா அழகிய ஸ்திரீகளுக்கு கணவனானவன், அவர்களால் விரும்பத்தக்கவன் கேள்வன் அப்படின்னு சொல்லிக்கிறார் தன்னை. நம்ம ஆச்சாரியர் கேட்டுண்டா இதுவா ஒரு ஐடென்டிட்டி ஆழ்வாருக்கு, இதுவா ஒரு அடையாளம். எம்பெருமானால் அனுகிரகிக்கப்பட்டவன், அவனுடைய அடியவன், அடியாருக்கு அடியவன் அப்படிலாம் சொல்லியிருக்காமல் ஆழ்வார் இந்த ஸ்திரீகளுக்கு நான் விரும்பத்தக்க விஷயம் அப்படின்னு தன்னை சொல்லிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஆழ்வார் வருத்தத்தோட சொல்லிக்கிறார். நான் முன்னாடி எம்பெருமான் விஷயீகரிப்பதற்கு முன்னாடி நான் என்னை இப்படிதான் நினைச்சிருந்தேன், தேகமே நான் அப்படின்னு ஒரு நினைவுல தான் நான் இருந்தேன். அப்போ ரொம்ப அழகானவன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு அப்போ ஸ்திரீகளுக்கு எல்லாம் ரொம்ப நான் அட்ராக்டிவா இருந்திருக்கேன் அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னு வருத்தத்தோட அப்பேற்பட்டவனாச்சேனா அப்படின்னு ஆழ்வார் இந்த 6ஆம் பத்துல வருத்தப்பட போறார் மேல. அது போலதான் இங்க ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க இந்த 3ஆம் பத்திலேயே மின்னின் மன்னனுடங்கிட மடவார்த்தம் சிந்தை மறந்து வந்து நான் முன்காலத்துல எப்படி இருந்தேன் அப்படின்னா இந்த மணவார்கள் ஸ்திரீகள் பின்னாடியே போயிருந்த அதெல்லாம் தவிர்த்து உன்னுடைய திருவடிகளை கொடுத்தாயே, இது எப்பேற்பட்ட உபகாரம். நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன் ஆச்சு, விஷய பிராமணியத்துல மண்டி எங்கேயோ இருக்க வேண்டியவன், இன்னைக்கு உன் திருவடியில நீ என்னுடைய மனசுல புகுந்திருக்காய், இது என்ன எப்பேற்பட்ட நிலை எனக்கு நீ கொடுத்திருக்காய், இந்த உபகாரத்தை தான் நான் தனத்தினால தாங்க முடியல அப்படின்னு 4ஆம் பாட்டு தெரிவிக்கிறார். மின்னின் மன்னன் உடங்கிடை, மின்னின் மன்னன் உடங்கிடை மின்னலை போன்றவர்களுடைய இந்த இடையானது இடுப்பு பிரதேசமானது சுருங்கி இருக்குமா மின்னலை போன்ற. மின்னின் மன்னன் உடங்கிடை மடவார் ஸ்திரீகள் அவர்களுடைய சிந்தை மறந்து வந்து அவர்களுடைய சிந்தையை நான் மறந்து விட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். ஆச்சாரியாருக்கு எடுக்கிறா அந்த ஸ்திரீகளுடைய அனுபவத்தை கலவியை மறந்து விட்டு அப்படின்னு சொல்லலையே, சிந்தை மறந்து அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு அப்படின்னா இந்த புருஷன் இவனுக்கு வெறும் அந்த மனோரத்தம் மட்டும்தான், இந்த ஸ்திரீகளோட கலக்கணும் அப்படின்ற மனோரத்தம் மட்டும்தான். ஆனா அந்த கலப்பு ஏற்படுமா அப்படின்னு கூட தெரியாது, எதுவுமே நம்ம கையில கிடையாது சம்சாரத்துல. அதனால இந்த கலவி கூட நடக்காம போனா கூட அவன் அதை பத்தி சிந்தனை தான் பண்ணுவான், அவ்வளவுதான் பரவாயில்ல ஒழிய அந்த கலவி அப்படின்றது கூட அவனுக்கு கிட்டாது. அதனால சிந்தை மறந்து வந்து அந்த சிந்தையை ஒழித்தாய் நீ எம்பெருமானே, சிந்தை மறந்து வந்து நின் மண்ணு சேவடிக்கே. அந்த ஸ்திரீகளும் மாறிக்கொண்டே இருப்பார்கள், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுலாம் தெரியாது. எம்பெருமான் திருவடி பரம போக்கியமா இருக்கு. அதோட மட்டும் இல்லாம மண்ணு சேவடியா இருக்கு இல்லையா, செவ்வியதாக பரம போகியமாக இருக்கு. மண்ணு இருக்கு, சதா ஏகரூபமாக இருக்கு. எப்போ இருந்தாலும் உனக்கு இங்க வழி உண்டு, உனக்கு இங்க இடம் உண்டு அப்படின்னே சொல்ற திருவடியா இருக்கே முடிய ஒரு நாள் கூட நிராகரணம் பண்ணக்கூடிய திருவடியாகவே இல்லை. இந்த திருவடியை விட்டு நான் எவ்வளவு காலமோ சுத்தி இருந்தேனே அப்படின்னு ஆழ்வார் வருத்தப்படுறார். என் மண்ணு சேவடிக்க மறவாமை வைத்தாயால், இந்த திருவடிகளையே நினைக்கும்படியாக மறவாமை வைத்தாய், மறப்பை இல்லாதபடிக்கு ஒரு திருவடியிலே என்னுடைய சிந்தனையை வைத்தாய் என்று என்னுடைய சிந்தனையில உன்னுடைய திருவடிகளை வைத்தாய் அப்படின்னு. இந்த வைத்தாய் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா கோடை காலத்துல வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டப்படும் பொழுது பரவன் தார்மிகர் ஒருத்தர் தண்ணீர் பந்தல் அதை வைத்து அமைத்தாருன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. சம்சாரத்துல கொடிய சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது எம்பெருமானுடைய திருவடிகளை கொண்டு மனசுல வைக்கிறான் இல்லையா, தண்ணீர் பந்தல வைக்கிறா போல இருக்கு. மறவாமை வைத்தாயால்
புன்னை மண்ணு செருந்தி அப்படின்னு மேற்கொண்டு திவ்யதேச வர்ணனை. புன்னை மண்ணு செருந்தி, செருந்தி புன்னை அப்படின்னா புன்னைன்றது புன்னை மரம். சுரப்புன்னை அப்படின்னு இன்னொரு வெரைட்டி இருக்கு, அதுதான் செருந்தி. செருந்தின்றது சுரப்புன்னை. புன்னை மண்ணு செருந்தி, புன்னை மண்ணு செருந்தி மண்புடில்வாய் அகன்பனைகள் கலந்து எங்கும் அன்னம் மண்ணும் வயல். ஆக அந்த புன்னை மண்ணு செருந்தி மண்புழில்வாய் அகன் பனைகள் கலந்து எங்கும் அன்னம் மண்ணும் வயல். புன்னை மண்ணு செருந்தி வன்பொழில்வாய் அகன் பனைகள். வன்பொழில்வாய் அகம், வன்பொழில் அப்படின்னா வண்ணமிக்க குழில்கள் சோலைகள், அதுல அகம், அதுல வன்பொழில்வாய் அகன் பனைகள் கலந்து. பனைன்னா பொய்கைகள், பொய்கைகள் ஓடைகள். அந்த ஓடைகள்ல அதுல என்ன இருக்கு அப்படின்னா அன்னம் மண்ணும் வயல், அம்சபக்ஷிகள், அதெல்லாம் மண்ணக்கூடிய வயல். அந்த வயலால சூழப்பட்ட அணியால் இயம்மானே அப்படின்னு திவ்யதேச வர்ணனை இந்த 4ஆம் பாட்டுல பண்ணார். இதற்கு பிறகு 5வது பாட்டு. நீடு பல்மலர் மாற இட்டு நீ இணையடி தொழுது என் மனம் மாட நீ இணையேல் மரமெய்த மாமுனிவா. ஆடலின் மொழி சங்கின் ஓசை பறந்து பல் பனையால் மலிந்து எங்கும் ஆடலோசை அறாடி அம்மானே. நீடு பல் மலர் மாலை இட்டு இணையடி தொழுதேத்தும். நீடு அப்படின்னா நீட்சி, நீண்ட காலம். ஆழ்வார் சொன்னார் இல்லையா, ஒடிவில் காலமெல்லாம் உடனான் மண்ணி வடிவில் ஆடிமை செய்ய வேண்டுனா அப்படின்னு. ஒடிவில் காலம், ஒடிவில்லாத காலம். ஆச்சாரியர்கள் அங்க காட்டக்கூடிய அர்த்தம், ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா அதிசயோக்தி என்ன அப்படின்னா, ஒடிவில்லாத காலம்னா இறந்த காலத்தையும் கொண்டு வரணுமா. ஆழ்வார் எத்தனை காலம் கைங்கரியம் பண்ணாமல் பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அப்படின்னு முதலாழ்வார் தெரிவித்தார் இல்லையா, அது போல ஒழிந்த காலம் அத்தையும் கொண்டு வந்து அதையும் ஒழிவில்லாதபடியாக்கி எல்லா காலத்திலையும் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு ஆழ்வாருடைய பாதிப்புன்னு ஒரு அதிசயோக்தி தெரிவிக்கிறார். மற்றொரு அர்த்தம், இந்த காலமே மனசுல படாதபடிக்கு ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு ஒழிவில் காலம் எல்லாம் அப்படின்னா. அது போல இங்க நீடு பல் மலர் மாலை இட்டு அப்படின்றது இல்லையா, நீண்ட நீண்ட மாலை அப்படின்னு அர்த்தம் இல்லை, நீண்ட காலம் பன் மாலை, நிறைய மாலைகளை இட வேண்டும் எம்பெருமான் சொல்படிகள்ல அப்படின்னு ஆழ்வார் இங்க பாதிக்கிறார். நீடு பல் மலர் மாலை இட்டு இணையடி தொழுதேத்தும் என் மனம் மாடா. என்னுடைய திருவடிகளை இப்படி தொழுது ஏத்தக்கூடிய என்னுடைய மனம் பாடும்படியாக நீ நினையேல் அப்படின்னு இப்போ திடீர்னு அதிசங்கம் பண்றார் ஆழ்வார். இதெல்லாம் கால நேரத்தை எம்பெருமான் வந்து பொருந்தி இருந்தான் அப்படின்னு ஆழ்வார் சொல்லிட்டு வரும் பொழுது திடீர்னு ஆழ்வார்களுக்கெல்லாம் அதிசங்கை வரும். இந்த அதிசங்கை வரக்கூடிய என்ன அதிசங்கை அப்படின்னா, சங்கைன்னு சந்தேகம். அதிசங்கை அப்படின்னா தேவையில்லாத, ரொம்ப அதிகரித்து இருக்கக்கூடிய சங்கை, தேவையில்லாத இடத்துல அஸ்தானம் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா, தேவையில்லாத இடத்துல பண்ணக்கூடிய சங்கை. எம்பெருமான் தான் பொருந்தியாச்சு சொல்லியாச்சு, ஆழ்வாரே சொன்னார் நீ வந்து பொருந்தி இருக்கேன் மனசுல அப்படின்னு. இப்போ திடீர்னு என்னுடைய மனம் மாட நீ நினையேல், என்னுடைய மனசு வாடும்படியாக நீ இருக்காத. ஆழ்வார் மனசு எப்போ வாடி போகும்? மனசை விட்டு எம்பெருமான் பிரிந்து போனானே என்றால் ஆழ்வார் மனசு வாடிவிடும். நீ பிரிந்து போகக்கூடாது அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறதா இருக்கு. பிரிந்து போறதுக்கு என்ன பிரசக்தி இருக்கு? இங்க ஆழ்வார் தானே அவன் சுப்பிரதிஷ்டிதனாக மனசுல இருக்கான் அப்படின்னு சொன்னார் என்றால் இதெல்லாம் மனோ விகாரங்கள். ஆழ்வார்களுக்கு என்னன்னா, எம்பெருமான் இருந்தாலுமே கூட எம்பெருமானுடைய போக்கியத்தை அனுசந்தானம் பண்ணி, ஏன் பிராட்டி சொல்லலையா அகலகில்லே நிறையும் என்று அப்படின்னு தாயார் சொல்லலையா, தாயாருக்கு என்ன பிரசக்தி இருக்கு? திருவேங்கடமுடியான் வந்து நீ வேண்டாம் அப்படின்னு தள்ளிப்போன்னு சொல்லி தர பிரசக்தி இருக்கிறாடே, யாரையாவது 3வது ஒருத்தர் வந்து சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும் பொழுதும் கூட அகலகில்லேன் அப்படின்னு நான் இறங்க மாட்டேன், நான் அகல மாட்டேன் அப்படின்னு உன்னை யார் அகல சொல்லித்து அப்படின்னு கேள்வியே வராது இல்லையா. அகலகில்லேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காளே, ஏன் அப்படின்னா அந்த போக்கியத்தை சொல்ல வைக்கிறது. இந்த போக்கியத்தை விட்டு பண்ணா வாழ முடியாதே, ஆகையினால ஒரு கால் என்ன ஆயிடுமோ அப்படின்னு அதிசங்கை விளைகிறது இல்லையா தாயாருக்கு. அது போலதான் இங்க ஆழ்வாருக்கு என் மனம் மாட நீ நினையே. அவன் நினைக்கவே இல்லை, அவன் விட்டு போறதான் நினைக்கவே இல்லை எம்பெருமான். ஆனாலும் ஆழ்வார் வந்து விட்டு போயிட்டான் என்றால் என்னால வாடவே முடியாது அப்படின்ற பயம் வர அப்போ சொல்றாரு ஆழ்வார், என்னுடைய மனசை விட்டு நீ போகாது அப்படின்னு. மனம் மாட நீ நினையேல் மரணெய்த மாமுனிவா. மரணெய்த மாமுனிவா எதுக்காக எம்பெருமான் மரத்தை எய்தான் மரம் அப்படின்னு சால விருட்சங்கள் 7 துளைத்தான் இல்லையா, எதுக்காக பண்ணான்? சுக்ரீவன் அப்படின்ற அடியவனுக்கு நம்பிக்கை விளைய வேண்டும், அப்படி எம்பெருமான் ரட்சிப்பான் அப்படின்ற இடத்துல நம்பிக்கை விளைய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் எம்பெருமான் வந்து மனமெய்த மாமுனிவா. முனிவா அப்படின்னு எம்பெருமான சொல்றார். மனநசீலகா முனிகி இல்லையா, மனனம் பண்ணக்கூடியவன், நினைக்கக்கூடியவன், நினைத்தபடியே தலை கட்டக்கூடியவன், சத்திய சங்கல்பம். ஆக எம்பெருமானை நீ நினைக்க வேண்டும், என்னுடைய மனசு விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்க வேண்டும். மரமெய்தமா முனிவா. பாடலின் மொழி சங்கின் ஓசை பறந்து பல் பனையால் மலிந்து எங்கும் ஆடல் ஓசை அரா அணியாளி அம்மானே.
பாடல் இன்னொலி சங்கின் ஓசை பறந்து. பாடலுடைய இன்னொலி நிறைய பேர் பாடிட்டு இருக்கா, சங்க முழங்குறார்கள். பாடலின் ஒளி சங்கின் ஓசை, பாடலின் ஒளி சங்கின் ஓசை பறந்து நீடுபல் மலர் மாலையிட்டு நின் இணையடி தொழுதேத்துவம் என் மனம் மாட நீ நினையல் மரமெய்த மாமுனிவா. பாடலின் ஒளி சங்கின் ஓசை மலிந்து பல்பனையால் மலிந்து எங்கும் ஆடலோசை பல்பனையால் மலிந்து. பல்பனை பனை அப்படின்னா அது ஒரு வாத்திய விசேஷம். அந்த பனையுடைய ஓசை பல்பனையால் மலிந்து எங்கும் ஆடல் ஓசையர்ரா. ஆக 4 பேர் பாடுறார்கள், மற்றவர்கள் எல்லாம் வாத்தியம் வாசிக்கிறார்கள், சில பேர் நிறுத்தம் பண்றார்கள், நடனம் பண்றார்கள், ஆடுகிறார்கள். ஆடல் ஓசை ஆடுறா. இப்படி 4 முடிவில்லாத விழாவாக செல்லக்கூடிய ஆடல் ஓசை அறா அறா, அதாவது அது விடாத இருக்கக்கூடிய அறா அணியாளி அம்மானே அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு அந்த ஊரினுடைய போக்கியத்தையும் ஆழ்வார் இங்க தெரிவித்துக் கொண்டே வர்றார். இதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னா, இப்பேற்பட்ட ஒரு பரம போகியமான ஊரில் இருக்கிறவன் எதுக்காக வந்தான் அப்படின்னா, அந்த போகியத்தைக்காக மட்டும் அப்படின்னு கிடையாது, ஆழ்வாருடைய திருவுள்ளத்துல குடி புகழ வேண்டும் அப்படின்றதுக்காக எம்பெருமான் இங்க வந்தான். அப்பேற்பட்ட பரம போகியமான ஊரையும் விட்டுட்டும் கூட எம்பெருமானுடைய இல்லத்துல இருக்கான் அப்படின்னு ஆழ்வார் வந்து பரம பிரீத்தியோட தான் பாடுறார். அப்பப்போ ஆழ்வாருக்கு அங்கங்க அதிசங்கை வரும். அதற்கு பிறகு 6வது பாசனம். கந்தமாமத விட்டுமிட்டு நின் காமரு சேவடி கை தொழுதடும் உந்தியேன் மனத்தே புகுந்தாயை போகலொட்டேன் சந்தி வேள்வி சடங்கு நான் மறை ஓதி ஓதிவித்தாதியாய் வரும் அந்த நாடல் அறா அணியாளி அம்மானே. இந்த பாட்டிலையும் ஆழ்வார் வந்து எம்பெருமானே என்னோட நீ போகாத அப்படின்னு தான் ஆழ்வார் பிரஸ்தாபிக்கிறார். கந்தமாக மலர் 8 கந்தா அப்படின்னு சம்ஸ்கிருத சொல் மனத்தை காட்டும், பரிமளத்தை காட்டும். கந்த அப்படின்னு தமிழ்ல வந்திருக்கு. கந்த மாமலர் மிகவும் அழகான புஷ்பங்கள். 8 அப்படின்னு 8ன்னு ஒரு எண்ணிக்கையை ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த 8 பூக்கள் எவை அப்படின்னு பெரியவாச்சன் பிள்ளை சாதிக்கிறார். கருமுகை தொடக்கமான பூக்கள் 8 ஆழ்வார் சாதிக்கிறார். அதேதான் இங்க பெரியவாச்சன் பிள்ளை சாதிக்கிறார். டென்மார் 8 பூக்கள் என்ன அப்படின்னு. ஆனா மற்றொரு அர்த்தமும் இருக்கு. இந்த எண் அப்படின்ற அந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அந்த 8ன்றது திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய 8 துருவக்ஷரத்தை காட்டுறது. ஆக அந்த திருமந்திர அனுசந்தானத்தோட நம்மளை எம்பெருமான் திருவடிகளை சமர்ப்பிக்கிறோம் இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே சிறந்த புஷ்ப சமர்ப்பணம். 8 மலர்களை சமர்ப்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. திருமந்திர அர்த்த அனுசந்தானத்தோட ஆத்மாவை நம்மை எம்பெருமான் திருவடிகளை சமர்ப்பித்தோமே என்றால் இதுதான் சிறந்த வேண்டிய சமர்ப்பணம். கந்த மாமலர் 8 நின் காமர் சேவடி கை தொழுதடும். காமர் சேவடி உன்னுடைய அழகிய சிவந்த சேவடி திருவடி இருக்கலையே, அது காமர் சேவடி, காமிக்கத்தக்கதாக மிகவும் விரும்பத்தக்கதாக அழகியதாக இருக்கு. நின் காமர் சேவடி கை தொழுதடும். காமர்னு அழகிய. நின் காமர் சேவடி கை தொழுதடும் புந்தியேன். உன்னுடைய திருவடிகள்ல தொழ வேண்டும் அப்படின்ற புத்தி படைத்தவன். எல்லாருக்குமே புத்தி வருமான, எல்லாருமே அகம் அப்படின்னு சுதந்திர ஓகம் அப்படின்னு நான் சுதந்திரன் அப்படின்ற எண்ணத்தோட தான் இருப்பார்கள். ஆனா ஆழ்வார்களுக்கு அடியார்களுக்கு எல்லாம் என்ன புத்தி இருக்கு? கை தொழுதடும் புத்தி. அந்த புத்தி ஆழ்வார்களுக்கு தான் இருக்கு. நின் காமர சேவடி கை தொழுதடும் புந்திய மனத்தே புகுந்தாயை. இப்படிப்பட்ட என்னுடைய மனசுல நீ புகுந்தாய். போகல் ஒட்டேன், உன்னை எங்கேயும் நான் போக விட மாட்டேன் அப்படின்னு. எம்பெருமான் கொடுத்து பிரசக்தியே கிடையாது. ஆழ்வாருக்கு எல்லாமே பயம். ஒரு கால் போனா நான் தரிக்க மாட்டேனே அப்படின்ற அந்த பயத்தினாலதான் அதிசங்கை பண்றார். போகலொட்டேன் கந்தமாக மலரட்டும் எட்டனின் காமரு சேவடி கை தொழுதடும் புந்தியேன் மனத்தே புகுந்தாயை. போகலொட்டேன் சந்தி வேள்வி சடங்கு நான் மறை ஓதி ஓதுவே தாதியாய் வரும் அந்த நாள் அணியாளி அம்மானே. சந்தி வேள்வி சடங்கு 3 கர்மங்கள். நித்தியம், நைமித்திகம், காமியம் அப்படின்ற கர்மம். நித்தியம் அப்படின்னா தினந்தோறும் பண்ணக்கூடியது. நித்தியமான கர்மம் என்னது? சந்தியாவந்தனம் தொடக்கமானது. அதுதான் இங்க சொல்ற சந்தி அப்படின்ற சந்தியாவந்தனம் தொடக்கமான கர்மங்கள். வேள்வி, வேள்வினா யாகம். அது சில யாகங்கள் இங்க நைமித்திக யாகத்தை காட்டுறதாக பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சாரியர் திருவுள்ளம். சில யாகங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு. எஸ்பின் புத்திரே ஜாத்தே அப்படின்னா புத்திரன் பிறக்கையில் புத்திரேஷ்டி அப்படின்னு ஒரு இஷ்டியை பண்ணணும், ஒரு யாகத்தை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. அது போன்ற அதெல்லாம் நைமித்திகமான கர்மங்கள். ஆக சந்தி வேள்வி, வேள்வின்றது நைமித்திகமான யாகத்தை காட்டுறது. அப்புறம் சடங்கு, சடங்குன்றது கிரியைகள் தான். அது இங்க காமிய கிரியைகளை காட்டுறது.
அதாவது நமக்கு ஏதோ ஒரு பலத்துல ஆசை. இந்த நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னன்னா அக்கரணே பிரத்யவாயம், பண்ணாமல் போனால் நமக்கு ஒரு அபாயம் வந்து சேரும். காமிய கர்மம் அப்படி கிடையாது, அது பண்ணால் ஏதோ ஒரு இஷ்டம், யார் யாருக்கு என்ன இஷ்டமோ, புத்திரமோ பசுவோ சுகமோ சொர்க்கமோ ஏதோ ஒண்ணு அந்தந்த காமியத்துக்கு அந்த காமத்துக்காக அவர்கள் எல்லாம் பண்றாங்க. அப்படிப்பட்ட கர்மம் தான் காமிய கர்மம். அதை எங்க ஆழ்வார் சடங்கு அப்படின்னு சாதிக்கிறார். சந்தி வேள்வி சடங்கு, நான்மறை 4 வேதங்கள் ஓதுவித்து அவர்களும் ஓதுகிறார்கள், பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், அபியாசம் பண்ணி விற்கிறார்கள். ஓதுவித்து ஆதியாய் வரும். இது எப்போ? இன்று நேற்று இல்ல, அனாதி காலமாகவே பரம்பரையாக இவர்கள்லாம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அந்த நாளர் அப்படிப்பட்ட பிராமணர்கள் அவர்கள் விட்டு பிரியாத ஊர். அந்த நாளர் அம்மையாளி அம்மானே என்று இந்த ஊர் அந்த காலத்துக்கு இந்த மாதிரி இருந்தது. அடுத்த பாட்டு, உலவதிரை கடற்பள்ளி கொண்டு வந்து உன் அடியேன் மனம் புகுந்தா புலவ புண்ணியனே புகுந்தாயை போகலொட்டேன். நிலவ மலர் புண்ண நாடல் நிழல் தன் தாமரை மலரின் மிசை மலையலவன் கண்படுக்கும் அணியாளி அம்மானே. உலவ திரை கடற்பள்ளி கொண்டு வந்து அப்படின்ற இந்த 7வது பாட்டுல எப்படின்னா ஆழ்வார் அதேதான், எம்பெருமானே நீ மனசுக்குள்ள வந்தாய் நானும் போக விட மாட்டேன். உலவ திரை கடற்பள்ளி கொண்டு வந்து, எம்பெருமான் கடலிலே திருப்பார்க்கடலிலே பள்ளி கொண்டு இருந்தான். இந்த திருப்பார்க்கடல் எப்படி இருந்தது? உலவு திரை, உலவுகின்ற திரை அலைகள்லாம் உலவை உலாவிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருப்பார்க்கடல். உலவ திரை கடற்பள்ளி கொண்டு வந்து, பள்ளி கொண்டு வந்து என்னுடைய மனசுல நீ புகுந்தாய். உலவ திரை கடல் பள்ளி கொண்டு வந்து உன் அடியேன் மனம் புகுந்த, அதெல்லாம் விட்டுட்டு என்னுடைய மனசுக்கு நீ வந்தா. இது முன்னாடியே சொன்னார் இல்லையா ஆழ்வார், திருப்பார்க்கடல்ல எம்பெருமான் செய்தருளினான். அதற்கு பிறகு திருவாலிக்கு வந்தது, அதுக்கு பிறகு என்னுடைய மனசுக்கு வந்தது. இது எல்லாமே கடைசியில என்னுடைய மனசுக்கு வந்து சேரணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் எம்பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கான். உலவ திரைக்கடல் பள்ளி கொண்டு வந்து உன் அடியேன் மனம் புகுந்த. புலவன் அப்படின்னா சர்வஜன் அப்படின்னு அர்த்தம், எல்லாவற்றையும் அறிந்தவனே. புலவ புண்ணியனே, எம்பெருமானே எனக்கு நீதான் புண்ணியம். புண்ணியம்னா என்ன அர்த்தம்? எது நமக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்குமோ அதான் புண்ணியம். ஆக எம்பெருமானவன் இருக்கிறதுலே பெரிய நன்மை. அந்த நன்மை நமக்கு வேணும்னா நம்ம என்ன புண்ணியம் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஊழிக்காலம் புண்ணியம் பண்ணியிருந்தோம் என்றால் இப்பேற்பட்ட பரபிரம்மம் அப்படின்ற பலன் நமக்கு வந்து கிட்டிருக்கும் என்றால் ஒரு புண்ணியமும் நம்ம கையில கிடையாது, பண்ணி பெற முடியாது அந்த பகவான. ஆகையினால அவனேதான் புண்ணியம், அவனே வந்து கொண்டு வந்து கொடுக்குறான் இல்லையா. புண்ணியம்னா என்னது? சுக்ருத்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். சுக்ருத்தம் அதனால இருக்கக்கூடிய பலன், நமக்கு ஒரு நன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதுதான் புண்ணியம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல செயலை பண்ணோம்னா நமக்கு ஒரு புண்ணியம் வந்து சேரும். அந்த புண்ணியத்தினால நமக்கு நாளைக்கு ஒரு நன்மை. இந்த புண்ணியம்ன்றது நம்ம சித்தாந்தத்துல என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய ஒரு பிரீத்தி தான். ஆக நம்ம பண்ண செயல்னால எம்பெருமானுக்கு பிரீத்தி வர, அந்த பிரீத்தியால் எம்பெருமான் நாளைக்கு நமக்கு ஒரு பலனை கொடுத்தானே என்றால் இதான் புண்ணியம் அப்படின்னு. அப்போ நன்மை வர வேண்டியதுக்கு ஒரு சாதனமாக தான் புண்ணியம் அப்படின்றது இருக்கு. இப்பேற்பட்ட எம்பெருமானே வந்திருக்கானு, இதுக்கு என்ன நான் பண்ணி அவனுக்கு ஒரு பிரீத்தியை விளைவித்து அதனால அவன் வந்தான் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அதைதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். மூல சுகிருத்த பூதனே புண்ணியனே, நீதான் அந்த புண்ணியம். நிருகேது கிருப்பை, நீயாதான் வந்தாயுடைய, நான் உனக்கு பண்ணி உனக்கு மகிழ்ச்சியை விளைவித்து அதனால நீ எனக்கு வந்தாய் அப்படின்றது கிடையாது. அப்போ புண்ணியனே புகுந்தாயை வந்து புகுந்தாய் இல்லையா, போகலொட்டேன் நான் விடமாட்டேன், மற்ற இடத்துக்கு ஒன்று போக விடமாட்டேன். போகலொட்டேன் உலவதிரை கடற்பள்ளி கொண்டு வந்து உன் அடியேன் மனம் புகுந்தா. புலவ புண்ணியனே புகுந்தாயை போகலொட்டேன். நிலவ மலர் புண்ணை நாடல் நீழல் தன் தாமரை மலரின் மிசை மலையளவன் கண்படுக்கும் மணியாளி அம்மானே. அந்த ஊர் எப்படி இருக்குன்னா, நிலவு மலர் புன்னை, அந்த புன்னை விருட்சத்துல நிலவு மலர் எப்பொழுதுமே மலரானது விகசித்தே இருக்கான், மலர்ந்தே இருக்கு அந்த புன்னை மரமானது. நிலவு மலர் புன்னை நாடல், நாடல் அப்படின்னா பாலினி அப்படின்னு ஒரு விருட்சம், ஒரு மரம், அதுக்கு நாடல் அப்படின்னு பெயர். நிலவ மலர் புன்னை நாடல் நீழல், அதனுடைய நிழலிலே என்ன மலர்து அப்படின்னா தன் தாமரை மலரின் மிசை, பெரிய தாமரை இருக்கான், அந்த தாமரையிலே தாமரை மிசை அதிலே என்ன ஆயிட்டு இருக்கு, தன் தாமரை மலரின் மிசை மலி அளவன் கண்படுக்கும். மலி அளவன், மலிந்து இருக்கக்கூடிய பெருசா இருக்கக்கூடிய அளவன், அளவன் அப்படின்னா ஆண் வண்டு, கண்படுக்கும் அது உறங்கி கொண்டிருக்கான் இந்த தாமரையில. ஆக
பலினி அப்படின்ற அந்த விருட்சம், அதே போல புன்னை, எப்பவும் மலர்ந்திருக்கக்கூடிய புன்னை, இவற்றினுடைய நிழலிலே பெரிய தாமரை வளர இந்த தாமரையில பெரிய வண்டானது உறங்கி கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமான் உறங்கி கொண்டிருக்கான், அவன் உடைய சரித்திரத்தை சொன்னான், நியாயம் ஆழ்வார் சொன்னான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வண்டினுடைய சரித்திரத்தை எதுக்காக ஆழ்வார் சொல்றாரு அப்படின்னா, எல்லாமே அந்த எம்பெருமானத்தில் இருக்கக்கூடிய ஆசைனாலதான். அப்பேற்பட்ட எம்பெருமான் வர்த்திக்கக்கூடிய திவ்ய தேசமாச்சே இது. அந்த திவ்யதேச வர்ணனையில அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களிலும் ஆழ்வாருக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரீத்தி இருக்கு. அதனுடைய வியாபாரத்தையும் ஆழ்வார் வர்ணிக்கிறார். உலகத்திறன் கடற்பள்ளி கொண்டு வந்து அப்படின்ற 7ஆம் பாட்டுல. அதற்கு பிறகு 8வது பாட்டு. சங்கு தங்கு தடம் கடல் கடல் மல்லையுள் கிடந்தாய் அருள் பொறிந்தென்னுள் புகுந்தாய் நீ போயினால் அறைவோ பொங்கு செண்பக மல்லிகை மலர் பொல்கியின் இளவண்டு போய் இளந்தெங்கிந்தாதனையும் திருவாளியம்மானே. சங்கு தங்கு தடம் கடல். இந்த பாட்டுல என்னன்னா, இது வரைக்கும் வரிசையா 3 பாட்டுல ஆழ்வார் வந்து எம்பெருமானே நீ வந்தா என் மனசுக்குள்ள, இனிமேல் நீ போகக்கூடாது, போகலொட்டேன், நான் போக விட மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். இந்த 8ஆம் பாட்டுல ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்பெருமானே நீ வேணா போய் பாரு, போனா கூட நீயே மறுபடியும் என்னுடைய நெஞ்சத்துக்கே வந்து விடுவாய் அப்படின்னு சவால் விடுறார் இந்த 8வது பாட்டுல. சங்கு தங்கு தடம் கடல், சங்கம் எல்லாம் தங்கக்கூடிய தடங்கடலாக இருக்கு திருப்பார்கடல். ஆக சங்கு தங்கு தடம் கடல், அந்த கடல் எம்பெருமான் கிடந்தான். அதே போல கடல் மல்லையுள் கிடந்தாய், அந்த திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய எம்பெருமான காண வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம புண்டரீகர் அப்படின்ற மகரிஷி என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜலத்தையே எல்லாத்தையும் நம்ம இறைச்சி கொட்டிடுற எம்பெருமான போய் சேவிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட அவர் பண்ண. இப்பேற்பட்ட பக்தனுக்கு நானே வந்து சேவை சாதிக்கணும் அப்படின்னா கடல் மலையில எம்பெருமான் வந்து கிடக்கிறான். ஆக திருப்பார்கடல், அதுக்கப்புறம் கடல் மல்லை, கடல் மல்லையுள் கிடந்தாய், அதை கூட விட்டுட்டு, அந்த கடல் மலைன்ற திவ்யதேசத்தை கூட விட்டுட்டு கடல் மலையுள் கிடந்தாய் அருள் புரிந்து என்னுள் புகுந்தாய். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு என்னுடைய மனசுல வந்து புகுறதுக்காகதான். அருள் புரிந்து என்னுள் புகுந்தாய் இனி போயினால் ஒரு கால், என்னுடைய மனசை விட்டு நீ வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறேன்னு வச்சுப்போமே, அப்படின்னா போனாய் என்றால் அறையோ, அறை அப்படின்றது வந்து அறையோ அறை அப்படின்னு வெற்றி பெற்றவர்கள் வந்து பூக்குரல் இடக்கூடியது, அதுதான் அறை கூவுதல் அப்படின்னு. அறை அப்படின்னு அந்த காலத்துல இந்த என்ன சரி நடந்திருக்கோ, ஒரு கால் போர்ல வெற்றி பெற்றார்களே என்றால் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விதமா ஏதோ கங்கராஜ் அப்படி ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கார்கள் இல்லையா. அந்த காலத்துல வந்து அறை கூவுதல் அப்படின்றதும் வச்சுட்டு இருக்காரு. ஆக வெற்றி பெற்றவர்கள் கூவக்கூடியது இந்த அறை கூவுதல் அப்படின்னு. ஆழ்வார் இங்க வந்து எனக்கு தான் ஜெயம், எனக்கு தான் வெற்றி அப்படின்ற ஒரு தோற்றத்தோட ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, பெருமானை நின்று வெளில போய் பாரு, எனக்கு தான் வெற்றி அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். என்ன வெற்றி இங்க ஆழ்வார் கருதுகிறார் என்றால், எம்பெருமானே நீ என்னுடைய நெஞ்சத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவாயா, உனக்கு அந்த நெஞ்சம் ஒட்டாது. நான் மேல சொல்ல போறார் ஆழ்வார் 7ஆம் பத்துல திருநாரையூர் பதிகத்துல, மண்ணஞ்சவாயிரந்தோள் மழுவில் துணித்தமைந்தா என் நெஞ்சத்துள் இருந்து இங்கினி போய் பிறன் ஒருவர் வண்ணெஞ்சம் பூக்கி இருக்க ஓட்டேன் வளைத்து வைத்தேன் மண்ணெஞ்ச மண்ணெஞ்ச மண்ண மண்ணும் அறையோன் என்று நம்பியோ என்று. என்னுடைய நெஞ்சத்துல, எப்படிப்பட்ட நெஞ்சம் என்னுடையது, அனன்யாகமான என்னுடைய நெஞ்சம், உனக்காகவே இருக்கக்கூடிய விலகி இருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சம். அதை விட்டுட்டு நீ மற்றொரு நெஞ்சத்துக்கு போற, அந்த நெஞ்சமானது வன் நெஞ்சமாக இருக்கும், உனக்காகவே என்று இருக்காது, தனக்கும் உனக்கும் அப்படின்னு இருக்கலாம், இல்லாட்டி தனக்காக மட்டுமே அப்படின்னு இருக்கக்கூடிய நெஞ்சமாகவும் இருக்கலாம். அப்பேற்பட்ட புருஷர்கள் நெஞ்சில நீ போனா என்றால் உன்னாலே இருக்க முடியாது. உன்னுடைய நலத்தை கருதக்கூடிய நான் போகவும் விட மாட்டேன் அப்படின்னு 7ஆம் பத்துல சொல்றார் ஆழ்வார். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒரு கால் மற்றொரு நெஞ்சுக்கு போனாயே என்றால் நீயே வந்து விடுவாய். அப்ப எனக்கு தானே வெற்றி. ஆழ்வார் என்ன பண்ணார், எம்பெருமானே சவால் விட்டார், எம்பெருமானே முடிச்சா நீ போயேன் அப்படின்னு. எம்பெருமானால இப்ப போகவே முடியாது, ஏன்னா அவனுக்கு தெரியும் அங்க போனானே என்றால் மறுபடியும் இங்கதான் வருவான் அப்படின்னாக போக மாட்டான் அப்படிங்கிறது ஆழ்வாருடைய திருவுள்ளும். சங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்து என்னுள் புகுந்தாய். அப்ப பரம கிருபையோட என்னுடைய மனசுக்குள்ள வந்து புகுந்திருக்காய். இனி போயினால் ஒரு காலில போனாய் என்றால் அறையோ எனக்கு தான் வெற்றி, மறுபடியும் நீ திரும்பி வந்துடுவாய். பொங்கு செண்பக மல்லிகை மலர் பொழுகி என்னிட வண்டு போய் இளந்தெங்கெந்த ஆதடையும் திருவாலியம்மானே. பொங்கு செண்பக மல்லிகை, பொங்கு அப்படின்னா பரிமளம், பரிமளம் நிறைந்த செண்பக மலர், பொங்கு செண்பக மல்லிகை, மல்லிகை மலர், இதெல்லாம் புழுகி இதெல்லாம் அணைந்து என்ன பண்றது, வண்டானது இதெல்லாம் அணைந்த உடனே அதுக்கு வெப்பம் ஏற்படுறது அந்த வண்டுக்கு.
அதனால அதுக்கு சிசுரோபச்சாரம் பண்ண வேண்டும் அப்படின்றது இருக்காங்க. அதாவது சிசுரோபச்சாரம் பண்ணா தேவையில்லையே, எங்கேயாவது குளிர் தடத்துக்கு போகணுமே அப்படின்னு அந்த வண்டுக்கு தோன்றலாம். அதனால என்ன பண்றது, பொங்கு செண்பக மல்லிகை மலர் புல்கி அதை அணைந்து அதை புல்கி இந்நில வண்டு இளமான அந்த வண்டு இருக்கு இல்லையா, போய் இளந்தெங்கின் தாதலையும் தென்னை மரத்தினுடைய தெங்கு தாது இருக்கு இல்லையா, அந்த தாத்துக்கள்ல போய் இதை அடையறதான், அது குளிரா இருக்கும் அப்படின்னு அங்க சிசிரமா நமக்கு கிடைக்கும், ஒரு இட வாசஸ்தானம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த தென்னை மரத்துக்கு போறதுதான் இளந்தெங்கின் தாதலையும் திருவாகலியம் தானே, அப்படிப்பட்ட ஊரை வாசஸ்தானமாக கொண்டவனே அப்படின்னு 8ஆம் பருவம் ஹரிச்சர். 9ஆம் பாட்டு. ஓதி ஆயிரநாமமும் பணிந்தே தீனின் அடைந்தேற்கு ஒரு பொருள் வேதியா அறையா உரையாய் ஒரு மாற்றம் எந்தாய் நீதியாகிய வேத மாமுனி ஆளர் தோற்றம் உரைத்து மற்றவர் காரியாயிருந்தாய் அணியாளி அம்மானே. ஓதி 1000 நாமமும் பணிந்தேத்தி என்று 1000 திருநாமங்களை கொண்டு நான் ஸ்தோத்திரம் பண்ணினேன். ஓதி 1000 நாமமும் பணிந்தேத்தி நின் அடைந்தேற்பு, இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி உன்னுடைய திருவடிகளை அடைந்த எனக்கு அடைந்தேற்கு ஒரு பொருள் வேதியா. வேதியா அப்படின்னா வேதைக்க சமதிகம் யான், அதாவது வேதத்தால் மட்டுமே அறிய தகுந்தவன். வேதியா அறையா, அறை அப்படின்னு அறையன் அப்படின்னா அரசன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அரசர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் துஷ்டர்களை ஒழித்து சிஷ்ட பரிபாலனம் பண்ணவர்கள், அதான அரசர்கள் பண்ணக்கூடிய கிருத்தியம். அதே போல என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாவற்றையும் போக்கி என்னுடைய திருவடிகள்ல பிராவண்யத்தை விளைத்தவனே அப்படின்றத ஒரு பொருள் வேதியா அறையா நீதான் அரசன். ஏன்னா வேண்டிய அந்த துஷ்டத்தை நிகிரகம் பண்ணிட்டு அத சிஷ்டர்களுடைய பரிபாலனம் பண்றது போல என்னுடைய மனசுல உன்னுடைய திருவடிகள்ல பக்தியை விளைத்தாயே என்று ஒரு பொருள் வேதியா அறையா உரையாய் ஒரு பொருள் உரையாய். வேதியா வேதத்தாலே அறிய கொள்பவனே, அறையா என்னை ஆள்பவனே, எனக்கு ஒரு பொருள் நீ உரைக்க வேண்டும், ஒரு சிறந்த அர்த்தத்தை உரைக்க வேண்டும். உரையாய் ஒரு மாற்றம் வேந்தாய், ஒரு சொல்லானது எனக்கு உரைக்க வேண்டும். அந்த ஒரு சொல்லானது சிறந்த ஒரு பொருளை தெரிவிக்கக்கூடிய அந்த ஒரு சொல்லானது நீ உரைக்க வேண்டும். என்ன சொல்ல அப்படின்னா மாசுச்சா அப்படின்னு. மான்றது இது தனி 2 சொல்லாதான், ஆனா சுருக்கமா இருக்கு இல்லையா, மாசுச்சகா அப்படின்ற சொல் ஒரு மாற்றம் ஒரு வார்த்தை நீ சொல்ல வேண்டும். இந்த ஒரு வார்த்தைக்காக நான் காத்திருக்கேன். என்ன தாற்பயம் நீங்க ஆழ்வாருக்கு? ஆழ்வார் என்ன பண்ணிட்டு இருக்கார், எம்பெருமான் கலந்தான் ஆழ்வாருடைய திருவுள்ளத்துல சுப்பிரதிஷ்டிதமா நிலை நின்றான் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். ஆனா பகவானுடைய போகியத்தை மனசுல பட ஒரு கால் பகவான் விட்டு பிரிச்சுடுவானோ அப்படின்ற சங்கையினாலதான் போகலோட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு காலி போனா கூட எனக்கு தான் வெற்றி இப்படிலாம் சொல்லக்கூடிய ஆழ்வாருக்கு இப்ப பகவான் என்ன பண்ணணும், மாசுச்சா கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எம்பெருமான பெறுவதற்கு நாம் ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டும் அப்படின்னு இருந்தால்தான் பெண்ணாகவும் எம்பெருமான் இன்னைக்கு வந்துட்டான், அவனை பெறறதுக்கு நான் உண்மையே செய்யல, அவன் கடங்கி போயிட்டானா நான் இப்ப என்ன பண்றது அப்படின்ற சங்கை எப்போ வரும்? அவனை பெறுவதற்கு நான் ஏதாவது சாதனத்தை அனுஷ்டானம் பண்ணணுமே அப்படின்ற எண்ணம் இருந்தாதான் இவ்வளவு பயமே வரும். வந்ததே அவன் தான், அவனுடைய நிருகேத்துவ கிருப்பையினால வந்திருக்கான். நான் இனிமேல் ஒதுக்க போறது கிடையாது அவனை. இப்ப அவன் எப்படி வெளில போவான் அப்படின்ற அந்த பயம் நீங்கணும்னா இந்த தத்துவம் தெரிஞ்சா போதும். இதுக்கு எம்பெருமான் என்ன பண்ணணும், மாசுச்சா நான் உன்னை ரட்சிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கேன், நீ விளக்காமல் இருந்தா போதும். நீ விளக்காம இருக்காயா, இதுக்கப்புறம் உனக்கு என்ன பயம்? இதுதான் மாசுச்சா அப்படின்ற ஒரு சொல், அதுதான் உரைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஒரு பொருள் வேதியா அறையா உரையாய் ஒரு மாற்றம் ஒரு வார்த்தை சொல்லணும், மாசுச்சா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு இங்கதான் நம்ம ஆச்சாரியர்கள் கேட்டுக்கிறார்கள். ஆழ்வார் இந்த 1000 நாமங்கள்லாம் சொல்றேன் அப்படின்னு தானே சொல்லிக்கிறாரு. ஆழ்வார் பிரபன்னர் தானே, இவரதுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்றால் இது எல்லாமே அதிகாரி விசேஷனம் என்று தெரிவிப்பார்கள். அதாவது மற்றவர்களுக்கு 1000 நாமங்கள் பாடின இது ஒரு பக்தியோக நிஷ்டம், இதே பாசுரத்தை பாடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இதே பாசுரம் தான். ஓதி 1000 நாமமும் பணிந்தேத்தினின் அடைந்தேற்கு ஒரு பொருள் வேதியா அறையா உரையாய் அப்படின்னு பக்தியோக நிஷ்டம் சொல்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பாசுரத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தமா இருக்கும்? எம்பெருமானே நான் 1000 பாட்டை பாடினேன், அந்த 1000 பாட்டுக்கு பலன் என்ன? உன்னுடைய திருவடிகளை பெற வேண்டியது, அதுதான் பலன். நான் பண்ணிட்டேன், எனக்கு நீ ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டேன், உனக்கு இந்த பலன் கிட்டும் அப்படின்றத மட்டுமே சொல்லிட்டேன் இப்படின்னு தான் பொருள் கொள்ள வேண்டும். எப்போ ஒரு பக்தியோக நிஷ்டன் இந்த பாட்டை பாடினானே என்றார். அப்போ என்ன ஆகும்? இந்த விசேஷனம் இருக்கு இல்லையா, அந்த பக்தியோக நிஷ்டன் எப்படிப்பட்டவன்? 1000 நாமத்தை சொல்லக்கூடியவன். அப்ப இந்த விசேஷனம் என்ன ஆகும் அப்படின்னா
1000 நாமம் சொல்லுவது பகவானை பெறுவதற்கு உபாயம், சாதனம் அப்படின்றது அமையும். ஆனா இது பாடுறது பிரபன்னரான ஆழ்வார். இவர் தன்னை பத்தி சொல்லிக்கும் பொழுது 1000 நாமம் பாடின எனக்கு நீ ஒரு நன்மை செய், ஒரு நல்வார்த்தையை சொல்ல வேண்டும் அப்படின்னா லோகத்துல யோசிச்சு பாருங்களேன். இப்படி பண்ண எனக்கு ஏதாவது நன்மையை செய் அப்படின்னா நீ நன்மை செய்யறதுக்கு காரணம் இப்படி நான் பண்ணேனே அப்படின்றதுலாம் பொருள் நம்ம எடுத்துப்போம். அதே போலதான் இங்கேயும் எடுத்துக்கணும். பிரபன்னரான ஆழ்வார் பாடுறதுனாலதான் சந்தேகம். பக்திய உனிஷ்டன் பாடினானே என்றால் சந்தேகமே கிடையாது. 1000 நாமம் சொன்ன எனக்கு ஒரு நல்வார்த்தை சொல் அப்படின்னா நல்வார்த்தை சொல்லுவதற்கு உபாயமாக என்ன இருக்கு? 1000 நாமம் சொன்னது அப்படின்றது நேரம் ஆயிடும். பிரபன்னரான ஆழ்வார் பண்றதுனால எப்படி அர்த்தத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இங்கு இது அதிகாரி விசேஷனம் என்று நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சாதிப்பார்கள். என்ன தாற்பயம் என்றால் எம்பெருமான் தான் உபாயம். ஜீவாத்மா எம்பெருமான் திருவடிகளை போய் கிட்ட வேண்டும் என்றால் எம்பெருமானுடைய கிருப்பை அதுதான் உபாயம். எம்பெருமான் தான் உபாயம். சரி, அவன் யாருக்கு உபாயமாக இருப்பான் என்றால் அவன் பண்ணக்கூடிய லட்சணத்தை தடுக்காமல் எவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் எம்பெருமான் உபாயமாக இருக்க முடியும். ஏன்னா எம்பெருமான் என்ன வச்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் நினைச்சானா இப்பவே இந்த க்ஷணத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களையும் தன்னுடைய திருவடிகளை சேர்த்துக்க முடியும். லீலா விபூதி வேண்டாம், போயிட்டு வந்து லீலா விபூதி, ஒரு நித்திய விபூதி மட்டுமே இருக்கணும் அப்படின்னு இந்த நொடியில எம்பெருமான் நினைக்க முடியும். அவன் சத்திய சங்கல்பன், சர்வசக்தன், முடியும் அவனால. ஆனா அவன் இன்னொரு சங்கல்பம் எடுத்திருக்கான். இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றது எம்பெருமானுடைய சங்கல்பம். அவன் இந்த ஜீவாத்மா ருச்சி பெறுந்து என்னுடைய திருவடியை அடைய வேண்டும் அப்படின்னு எம்பெருமானுடைய சங்கல்பமாக இருக்கு. அதுலயும் கூட எம்பெருமான் என்ன பண்றான்னா எப்படியாவது இந்த ஜீவாத்மாவை நானே ரட்சிக்க வேண்டும் அப்படின்றதுதான் எம்பெருமானுடைய பரமமான சங்கல்பம். அதைதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது ஜீவாத்மாவை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு அவன் அவசர பிரதீட்சனாக இருக்கான். ஏதாவது ஒரு இடைவெளி கிடைக்குமா ரட்சணம் பண்றதுக்கு அப்படின்னு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேனே. முதல்ல எம்பெருமானத்துல ஆசையே இல்லை. அப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கால எம்பெருமானத்துல ஆசை வந்தா கூட நான் ஏதோ ஒரு முயற்சியை பண்ணி எம்பெருமான அடைஞ்சிக்கிறேன் அப்படின்ற நினைவு நமக்கு இருக்கும் பொழுது நானே அவனுக்கு எல்லாமே பண்றேன் அப்படின்னு அவன் எப்படி பண்ண முடியும்? ஆக அவன் சுத்தமாக உபாயமா இருக்கான். எப்பவுமே நான் என்ன ரட்சிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் எம்பெருமான் இருக்கான். அது ஏன் தடைப்பட்டு போறது அப்படின்னா ஏன் வேலையை நானே பார்த்துக்கிறேனே அப்படின்ற எண்ணம் நம்ம இடத்துல இருக்கிறதுனாலதான் தடைப்பட்டு போறது. அப்போ எம்பெருமானுக்கு புதுசா கிருப்பை வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அவன் அனாதி காலமாகவே சொத்த சித்தமாகவே எப்படி இருக்கான் அப்படின்னா அருள் புரிந்த சிந்தை அடியார் மேல் வைத்து அப்படின்னு இயற்கையாகவே அவனுக்கு கிருப்பை அப்படின்றதுதான் சுபாவம். ஆக எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட அவன் இருக்கான். ஆனா அவன் யாரை ரட்சிக்க முடியும்? எவன் ஒருத்தன் எம்பெருமான் ரட்சிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு விளக்காம, பகவானை விளக்காமல் தன்னுடைய பிரவൃத்திகளை விலக்கி கொண்டு பகவானை விளக்காம எவன் இருக்கானோ அவனை தானே ரட்சிக்க முடியும். அதுதான் நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லுவது அவன் தான் அதிகாரி, உபாயத்துக்கு அவன் தான் அதிகாரி. எம்பெருமானும் சித்தமா உபாயமா இருக்கான். யாரை ரட்சிப்பான்னா அவன் தான் அதிகாரி. எவனை ரட்சிப்பான்? அந்த அதிகாரி யார் அப்படின்னா விளக்காமையை கொண்டவன். நானே வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், எம்பெருமானை வராத அப்படின்னு எம்பெருமானை தடுக்காம எவன் இருக்கானோ அவனை பகவான் ரட்சிப்பான். அப்ப அப்பேற்பட்டவன் என்ன ஒரு தன்மையை கொண்டிருப்பான்? இந்த அதிகாரி என்ன தன்மையை கொண்டிருப்பான் அப்படின்னா நான் என்ன ரட்சித்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கான். அந்த விளக்காம இருக்கான் இல்லையா, இருக்கு இல்லையா, அதை கொண்டிருக்கிறவன் தான் அதிகாரி. இதான் உபாயத்துக்கு அதிகாரம். இந்த விளக்காமை அப்படின்றத உபாயத்துக்கு அதிகாரம். சரி, இந்த அதிகாரம் வந்துடுது அப்படின்றத எப்படி நம்ம ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா அனாதி காலமா நம்ம எம்பெருமானை தட்டி விட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு நான் தட்டி விட மாட்டேன் அப்படின்றது மட்டும் போதுமா? ஆக இது ஒரு நிவர்த்தியை மட்டும் காட்டுறது. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இது காட்டணும். ஒரு நெகட்டிவிட்டி அது நான் தடுப்பு இருந்தது, நான் தடுப்பை நீக்கிட்டேன் அப்படின்றத மட்டும் காட்டிடுச்சு. நான் ஒண்ணு பண்ண மாதிரி ஒண்ணு காட்டல. அதனால நமக்கு இது முழுசா புரியாது. நான் பண்ணிட்டேன்னா நான் அதிகாரி ஆயிட்டேன்னா அப்படின்றது நமக்கு சரியா தெரியாது இல்லையா? அங்கதான் அப்பிரதிஷேத யோத்தகமாக சரணம் விரஜ அப்படின்னு எம்பெருமான் சொல்றானா, என்ன நீ பற்று அப்படின்னு சொல்றானா. அப்போ எம்பெருமான போய் இவன் கேட்கறான், தொமேவ உபாயோ பூதோ மே பவ இது பிரார்த்தனா அப்படின்னு இவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த சரணாகத்தின்ற பிரார்த்தனா பண்றான். விரும்புறான், ஆசைப்படுறான். எம்பெருமானே நீயே எனக்கு உபாயமாக ஆக வேண்டும் அப்படின்னு விரும்புறான். விரும்புறது, விருப்பம் அப்படின்றது எப்படி வரும்? இதுக்காரும் அந்த பொருள் இல்லை, புதுசா வரணும். அப்பதான் அது நம்ம விருப்பத்துக்கு விஷயமா இருக்கும்.
ஏற்கனவே அந்த பொருள் இருக்கு அப்படின்னா நம்ம அதுல இதான் இருக்கே, என்ன விரும்ப போறது என் கிட்டேயே இருக்கு, அது விருப்பம் அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் அனுபவிக்கிறதுல விருப்பம் இருக்கலாமே அப்படியே அந்த பொருள் தான் நான் கிட்டே ஆயிடுச்சேன். அப்போ எம்பெருமானே எனக்கு உபாயமாக ஆக வேண்டும் அப்படின்னு இவன் இன்னைக்கு விரும்புறான் அப்படின்னா அப்ப இது வரைக்கும் எம்பெருமான் உபாயமாக ஆகலையான அவன் தான் அனாதி காரணமாகவே உனக்கு எப்ப பண்ண போறேன் அப்படின்னு காத்துன்னு இருக்கானே. ஆக இந்த பிரார்த்தனை கூட எப்படி இருக்கு அப்படின்னா புதுசா எம்பெருமானே இன்னைக்கு நீ உபாயமாக எனக்கு ஆக வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனை கிடையாது. இந்த பிரார்த்தனை கூட எப்படி எதை தெரிவிக்கிறது அப்படின்னா அப்பிரதிஷேத தியோதகமாக இருக்கு. எம்பெருமானே அனாதி காலமா நீ எனக்கு காக்கணும்னு வந்திருந்தாய், இன்னைக்குதான் நான் அவனை தடுக்காம அளவு பண்றேன், ஆகையான எனக்கு நீயே உபாயமாக ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம அவனை என்னுடைய விளக்காமைய அவனுக்கு காட்டுறோம் இல்லையா, பாசிட்டிவ் சென்ஸ்ல காட்டுறோம் இல்லையா, அதுதான் நம்ம பண்ணக்கூடிய சரணாகதியே. இந்த சரணாகதி இந்த பிரார்த்தனை எல்லாமே என்ன அப்படின்னா எம்பெருமானை பற்றுவது. இந்த பற்றுதல் அப்படின்ற செயலே என்ன அப்படின்னா நான் உன்னை இனிமேல் உன்னை நான் விளக்க மாட்டேன் அப்படின்றத எம்பெருமானுக்கு தியோதனம் பண்றது, அவனுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறது நமக்கே புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கே ஒரு விசுவாசம் வரணும். நம்மளுடைய புத்தி சமாதானார்த்தம். இத்தனை நாளைக்கு உண்மையே பண்ணாம சம்சாரத்துல இருந்தேன், உண்மையே பண்ணாம அப்படியே மோட்சத்துக்கு போயிட முடியுமா அப்படின்னா இல்லையே, நான் ஏதோ பண்ணினேன், எம்பெருமான தடுத்து இருந்தேன், இன்னைக்கு அவனை போய் கேட்டேன், எம்பெருமானே நீயே உபாயமாக ஆக வேண்டும் அப்படின்னு திருவடிகளை போய் பற்றினேன், அப்ப என்னுடைய அப்பிரதிஷேகத்தை தெரிவித்துட்டான், ஆக நான் ஏதோ பண்ணினேனே அப்படின்னு நம்ம புத்தியை சமாதானம் பண்றதுக்காகும் இப்படி பல அர்த்தங்கள் ஊற்றுபடியில பிள்ளையோகாச்சாரியர் ரெண்டு செய்கிறார். ஆக இப்படிப்பட்ட அவன் தான் அதிகாரி. யார் அதிகாரி? எவனுக்கு எம்பெருமான் ரட்சிப்பான் அப்படின்னா எவன் எம்பெருமான தடுக்காம இருக்கானோ. அந்த தடுக்காம இருக்கிறது எப்படி காட்டுறது அப்படின்னா ஏதோ ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்ல ஏதோ ஒண்ணு காட்டணும். அவன் திருவடிகளை புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதோ, ஓதி 1000 நாமம் பணிந்தேத்தி அப்படின்னு 1000 நாமங்களை சொல்றதோ. இப்ப ஆழ்வார் 1000 நாமத்தை சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் எம்பெருமான் திருப்படிகள்ல தான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது, எம்பெருமான உபாயம் அப்படின்ற நினைவோட தான் இருக்கிறதா ஆழ்வார் காட்டுகிறார் எப்படின்ற அந்த அதிகாரி விசேஷணத்துல தான் இந்த 1000 நாமம் சொல்றது, இந்த நாம சங்கீர்த்தம் அப்படின்றது சேர்ந்திருக்கே ஒழியா இது எம்பெருமான் பெறுவதற்கு ஒரு உபாயமாக கிடையாது. இப்போ இந்த அதிகாரி விசேஷனம் எல்லாமே நம்ம உபாய அம்சத்துல வைத்து கொண்டு பார்த்தோம். இதே போலதான் ஆக எம்பெருமான் இவ்வளவு காலமா நம்ம ரட்சிக்கலையே. ஏன் ரட்சிக்கல அப்படின்னா நம்ம தடுத்து கொண்டே இருந்தோம். அப்ப எம்பெருமான் யாரை ரட்சிக்க முடியும் என்றால் எவன் தடுக்காம இருக்கான் அவனதான் ரட்சிக்க முடியும். ஆனா அந்த குவாலிபிகேஷன் உன் மட்டும் போதுமா? தடுக்காம இருந்தா மட்டும் போதுமா? ஸ்ரீவைகுண்டத்திலே ஆசையில் ஒருத்தனுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனை எப்படி எம்பெருமான் ரட்சிக்கிறதுனா என்ன? சம்சாரத்தை போட்டி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் ஆக்ஷன் போடுறதுதான். எவனுக்கு ஸ்ரீவைகுண்டத்திலே ஆசை இல்லையோ, கைங்கரியத்திலே எவனுக்கு ஆசை இல்லையோ, அவனை எப்படி எம்பெருமான் அழைத்து ஸ்ரீவைகுண்டத்துல கொண்டு நிறுத்தி கைங்கரியத்தை கொள்ளுவான்? ஆகையினால அந்த இறப்பும் வேணும், கைங்கரியத்துல இறப்பும் வேணும். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண போறேனே அப்படின்ற அந்த ஆசையும் வேணும். அந்த ஆசையை காட்டக்கூடியதாகவும் இதெல்லாம் இருக்கும். திருநாம சங்கீர்த்தனம் எல்லாமே அந்த ருச்சியில போய் அடங்கும். ஆக எல்லா விதத்துல பார்த்தாலும் இது உபாயத்துல இருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கட்டும், இல்லாட்டி உபாயத்துல இருக்கக்கூடிய அதிகாரியாக அவனுக்கு ஒரு தன்மையாக கொண்டு இருக்கக்கூடியதுதான் இந்த 1000 நாமத்தை சொல்லுதலை ஒழிய எம்பெருமானை பெறுவதற்காக சொல்லவில்லை அப்படின்றதுதான். ஆக ஓதி 1000 நாமமும் படைந்தே தேனின் அடைந்தேற்கு ஒரு பொருள் வேறு யாரையா உரையாய் ஒரு மாற்றம் எந்தாய் என்று எம்பெருமானை மாஸ்டகம் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு சொல்லு, அப்பதான் மனசு சாந்தம் அப்படின்னு சொல்லி நீதியாகிய வேத மாமுனியாளர் தோற்றம் உரைத்து மற்றவர் காரியா இருந்தாய் அணியாளி அம்மானே. நீதியாகிய வேதம், வேத நூல் அப்படின்றது நீதி தானே, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சாசனம் பண்றது. சாசனாது சாஸ்திரம் நமக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கட்டளையிடக்கூடியது நீதி நூல் வேதம். நீதியாகிய வேதா மாமுனியாளர் தோற்றம், அந்த வேதத்தை கண்ட மாமுனிவர்கள் ரிஷிகள் அவர்களுடைய தோற்றத்தை எல்லாம் எம்பெருமான் உரைத்தான் அப்படின்னு இருக்கு. வேதத்தை எம்பெருமான் உரைத்தான். யோ பிரம்மாண விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தம் ஹதேவம் ஆத்ம புத்தி பிரசாதம் மூச்சுரை சிரம பிரபத்தி அப்படின்னு எம்பெருமான் தான் 4 மறைகளை கொடுத்தான் இவனுக்கு சதுர்முக கடவுளுக்கு. ஆக எம்பெருமான் வேதத்தை உரைத்தான். நீதியாகிய வேதமா முனியாளர் தோற்றம், முனியாளர்களுடைய தோற்றத்தை எம்பெருமான் உரைத்தான் அப்படின்னு தாற்பயம்னா வேதத்தை கொடுக்கும் பொழுது அர்த்தத்தையும் கொடுத்து யாருக்கு? பிரம்மாவுக்கு கொடுத்து அந்த முன்பு இருக்கக்கூடிய கல்பத்துல முன்பு இருக்கக்கூடிய சிருஷ்டி காலத்துல இப்படிதான் அந்த முனிவர்கள்லாம் இருந்தார்கள் என்று அந்த விஷயத்தை எம்பெருமான் பிரம்மாவுக்கு சொல்ல, அதற்கு பிறகு பிரம்மா யதாபூர்வம் அகல்பைத் அப்படின்னு முன்பு இருக்க மாதிரி சிருஷ்டியும் பண்றான் பிரம்மா. வெட்டி சிருஷ்டியை அந்த பிரம்மாவை பண்றாரு என்று சம்பிரதாயம் இருக்கு. ஆக வேத மாமுனியாளர் தோற்றம் உரைத்து மற்றவர் காரியா இருந்தா இப்படி எல்லாருக்குமே ஏதோ விதத்துல சாட்சாத்தாகவோ பரம்பரையாகவோ எல்லாருக்குமே காரணபூதனாக
ஆதியாக காரணமாக எம்பெருமான் இருக்கான். ஆதியாக இருந்து பேரமாமுனியாளர் தோற்றம் மற்றவருக்கு ஆதியாக இருந்தாய் அணியால் எம்மானே அப்படின்னு 9ஆம் பாட்டுல தன்னுடைய அந்த அதிகாரி விசேஷணத்தை ஆழ்வார் ஆவிஷ்காரம் பண்ணினார். கடைசி பலப்பாட்டு 10ஆம் பாட்டுல புள்ளி மண்டரையும் பொழில் கூட சூழ் தென்னாளி இருந்த மாயனை கல்லின் மண்ணதிண்டோள் கலியனொழி செய்த நல்ல விண்ணிசை மாலை நாளும் ஓர் 5 நவின்று தாம் உடன் வல்லராய் உரைப்பார் கிடமாகும் வானுலகே. புள்ளி வண்டறையும் பொழில் புடை சூழ் வண்டுகள் எல்லாம் அறைகின்றன, சப்திக்கின்றன, புல்லுகின்றன. அதாவது புள்ளி அதாவது ஆலிங்கனம் பண்ணி புள்ளி வண்டறையும் புடில் புடைய சூழ். இப்படிப்பட்ட புடில்கள் இப்படிப்பட்ட சோலைகள் எல்லாம் குடையில இருக்கக்கூடியதாக, அதாவது இந்த பரிசரத்தில் பிராந்தியத்தில் இருக்கக்கூடியதாக இந்த ஊரானது அமைந்திருக்கு. புள்ளி வண்டறையும் புடில் புடைய சூழ் தென்னால் இப்படிப்பட்ட, அதாவது இந்த பக்கங்கள் எல்லாம் இந்த மாதிரி சோலைகள்லாம் இருக்கு. அப்படி பக்கங்கள சோலைகளால சூழப்பட்ட ஊராக திருவாலி அப்படின்ற ஒரு திவ்யதேசம் இருக்கு. புள்ளி வண்டரையும் புழல் புடைய சூழ் தென்னாளி இருந்த மாயனை. தென்னாளி, தென் அப்படின்னா இனிமை அழகு அப்படின்னு அர்த்தம். தென்னாளி அழகான இனிமையான திருவாலி. தென்னாளி இருந்த மாயனை, மாயன் அப்படின்னா ஆச்சரிய சேட்டை உடையவன், ஆச்சரிய சேட்டித்தங்களை உடையவன் எம்பெருமான். தென்னாளி இருந்த மாயனை கல்லின் மண்ணு தெண்டோள் கலியன். கல்லின் மண்ணு தெண்டோள், கல் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். கல்லின் மண்ணு கல்லை போன்ற மலையை போன்ற திண்ணியதான திருடமான தோல் ஆழ்வாருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தோல் வலிமை கல்லின் மண்ணு நித்தியமாகவே ஆழ்வாருக்கு இப்படிதான் இருக்கும். சில பேருக்கெல்லாம் ஒரு கால் இந்த மாதிரி ஒரு சக்தி விசேஷம் சில நேரம் இருக்கலாம். ஆனா ஆழ்வாருக்கு அப்படின்னா மண்ணு திண்டோல் அப்படின்னு நித்தியமாகவே ஆழ்வாருக்கு இந்த சக்தி விசேஷமானது ஆழ்வாருக்கு இருக்கும். கல்லின் மண்ணு திண்டோல் கலியன் ஒளி செய்த அப்படிப்பட்ட திருநங்கை ஆழ்வார் பாடினா 4 நவின்று தாம் மல்லின் கல்லின் மண்ணு திண்டோல் கலியனொளி செய்த புள்ளி வண்டரையும் பொழில் கூட சூழ் தென்னாளி இருந்த மாயனை கல்லின் மண்ணு திண்டோல் கலியனொளி செய்த நல்ல விண்ணிசை மாலை 4 நவின்றுதாம். நல்ல விண்ணிசை மாலை, ரொம்ப அழகான இனிமையான இசையோட கூட இருக்கக்கூடிய இந்த மாலை தமிழ் மாலை பாமாலையானது. நல்ல விண்ணிசை மாலை 4 நவின்றுதாம். 10 பாட்டு 4 ஓர் 5 ஓர் 1 அப்படின்னு 4 5 1 அப்படின்னு 10ன்னு ஆழ்வார் பிரிச்சு சொல்றாரு. எதுக்காக அப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த பாட்டினுடைய இனிமையில ஆழ்வாருக்கு அப்பேற்பட்ட ஆசை இருக்கிறதுனால ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா பிரிச்சு பாக்குறாரு பாட்டை. ஆக இதே போலதான் எல்லா இடத்துலயும் இந்த 3ஆம் பத்து கடைசியில கூட 1 1 5 3 அப்படின்னு 10 பாட்டை பல விதமா பிரிப்பார். திருமொழியில நிறைய இடத்துல அந்த மாதிரிதான் பண்ணுவார் ஆழ்வார். ஆக அந்த எல்லா இடத்துலயும் என்ன தாற்பயம் அப்படின்னா, இந்த பாட்டினுடைய இனிமையில அவ்வளவு ஆசை இருக்கிற அப்படின்னால பிரிச்சு பார்க்க வேண்டும் அப்படின்ற ஆசை. 4 ஓர் 5 நவின்றுனா சொல்லி உடன் வல்லராய் உரைப்பார்க்க. உடன் வல்லராய் உரைக்கிறது அப்படின்னா அர்த்தத்தோட கூட சேர்த்து அனுசந்தானம் பண்ணணும். இதுதான் முக்கியம். வெறும் பாட்டை சொல்றது முக்கியம் கிடையாது, அதனுடைய அர்த்த பரியந்தம் போக வேண்டும். அர்த்தத்தோட நம்ம கோயில் அனுசந்தானம் பண்ணும் பொழுது கூட அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்றது நல்லது. சில பேர் சொல்லுவார்கள் இந்த மாதிரி அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணா பாட்டு மறந்து போயிடும் அப்படின்னு. ஒன்றும் தேவை இருக்கா மாதிரி தெரியல. அர்த்தத்தை ஒரு வாரம் மனசுல வைத்துட்டு கொண்டே நம்ம தாராளமா பாட்டும் அந்த சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றாங்க, நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா பாட்டு ஓடிட்டே இருக்கும். அர்த்தம் பாட்டு மனசுலையும் ஓடலாம். நம்ம வியாபாரம் பண்ணி அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பாட்டு நல்ல பிராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது டேப் ரெக்கார்டர் முடி ஓடிட்டு தான் இருக்கும். புள்ளி வண்டரையும் பொழில் கூட சூழ் தென்னாளி இருந்தமா என்னை கல்லின் மண்ணு திண்டோல் கலியன் இசையத நல்ல விண்ணிசைமான 4 ஓர் 5 நவின்று தான் உடன் எப்படி உரைக்க வல்லவர்கள் உடன் மலராய் உரைப்பாருக்கு இடமாகும் வானுலகே. அவை இப்படி அர்த்தானுசந்தானத்தோட யாரு பண்றார்களோ பாட்டை உரைக்கிறார்களோ நவிழ்கிறார்களோ அவர்களுடைய இடம் என்ன ஆகும்னா வானுலகு அப்படின்னு ஸ்ரீவைகுண்டம் தான் அவர்களுடைய பிராபிய பூமியாக இருக்கும் என்று ஆழ்வார் படத்தை அருளி செய்தார். இந்த தென்னாளி அப்படின்றது ஆழ்வாருடைய திருவாதார ஸ்தலம். அதுல பரமமான ஒரு அர்த்தம், சம்பிரதாயத்தினுடைய அர்த்தம் என்ன, நிருகேத்துக்கு விஷயீகாரம். ஆக இந்த ஜீவாத்மாவை கிட்டி எம்பெருமாத்தான நிருகேத்துக்கமாக வரான். ஜீவாத்மா விலக்காம இருக்கணும். விலக்காம இருந்தானே என்றால் அதுதான் புகுந்ததற்பின் வணங்கும்னு ஆழ்வாரை தெரிவித்தார். ஆக வணங்குறது அப்படின்றதுதான் ஜீவாத்மா பண்ண வேண்டியது. எம்பெருமான் வந்த அப்புறம் விலக்காம இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த ருச்சியை விளைத்து எம்பெருமான் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த 10 பாட்டிலே ஆழ்வாருக்கு நம்ம காட்டுறாரு என்னெல்லாம் பண்ணுவான் எம்பெருமான் அப்படின்னு. எந்த அளவுக்கு ருச்சியை விளைவிக்கிறான் அப்படின்னா அவன் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஜீவாத்மா கிடைப்பானா அப்படின்னு பார்த்து வந்துட்டான் எம்பெருமான். இப்போ ஒரு அவசரம் கிடைச்சிருக்கு, அவனுக்கு ஒரு அவகாசம் கிடைச்சிருக்கு, வந்துட்டான். அவன் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஜீவாத்மா அனாதிகாரமா எம்பெருமான் வேண்டான்னு சுத்தி இருந்தவன்
இப்ப எம்பெருமான பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, எம்பெருமான நீ போனா நான் வாழ மாட்டேன், நான் தரிக்க மாட்டேன் அப்படின்னு இப்பேற்பட்ட ஒரு ஆசையையும் எம்பெருமான் தானே வந்து புகுந்து கிளப்பிக்கிறான் அந்த ஜீவாத்மாவுக்கு அப்படின்னு காட்டி எம்பெருமானத்தை சவால் விடுற அளவுக்கு. மற்றொரு நெஞ்சத்துக்கு போனானா இந்த நெஞ்சத்தை போல உனக்கு பிரதிஷ்டித்த பூமி எதுவுமே கிடையாது, நீ மறுபடியும் இங்கே வந்துடுவ அப்படின்னு ஆழ்வார் சவால் விடுற அளவுக்கு ஆழ்வாருக்கு வந்து எம்பெருமான் திருவடிகள்ல ருச்சியை விளைவித்தபடியே இந்த பாத்திரத்தை தெரிவித்து அதுக்கு பிறகு கடைசியில படத்தை சொல்லி தலைக்கட்டி எடுக்கிற ஆழ்வார் ஸ்ரீவைகுண்டம் தான் இவர்களுக்கு பிராபிய பூமி. பொதுவாக ஆழ்வார் வந்து மற்ற பாசுரங்கள்லாம் இந்த லோகத்துல நல்லபடியா வாழ்வார்கள் அதோட முடிச்சிடுவார். கொஞ்சம் அதிகமா போனா இந்த லோகத்துல நல்லபடியா வாழ்ந்து அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவார்கள் அப்படி சொல்லுவார். ஆனா திருவாய்மொழியில் ஆழ்வார் என்ன பண்ணுவார் ஆழ்வார் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு தான் சாதிப்பார். இங்கதான் ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா இடமாகும் வானுலகே அப்படின்னு மாணவர்கள் நாடான நித்திய சூரியர்கள் இடமான ஸ்ரீவைகுண்டம் அதுதான் இவர்களுடைய பிராபிய பூமி. இவர்கள் வஸ்தவிய பூமியானது அதுவாக தான் இருக்கும், வசிக்கக்கூடிய பூமியானது அதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஆழ்வார் வந்து தன்னுடைய ஊரை தெரிவிக்கக்கூடிய இந்த பாட்டுல ஸ்பஷ்டமாக பலத்தை அருளி செய்கிறார். ஸ்ரீவைகுண்டம் தான் உங்களுக்கு பிராபியமான பூமி பிரதேசம் அப்படின்னு. ஆக இப்படிப்பட்ட இந்த பதிகத்தை அடியேன் விண்ணப்பிக்கும்படியாக வாய்ப்பை கொடுத்த எதுகிரி மட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கு கிருத்தஜ்ஞதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடியிலே சரணம், எம்பெருமான திருவடியிலே சரணம், ஜீயர் திருவடியிலே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே